வணக்கம் நண்பர்களே, சிறப்பு வட்டமேசை விவாதத்திற்கு வரவேற்கிறோம். 2 வார காலமாக திரு கமலஹாசனை சுற்றி பல்வேறு சர்ச்சைகள் எழுந்து கொண்டிருக்கின்றன. 2 ஆளும் கட்சிகளிலிருந்தும் கடுமையான விமர்சனங்கள் வருகிறது என்று சொல்லலாம். இங்கே தமிழகத்தில் ஆளும் கட்சியாக இருக்கின்ற அதிமுக தரப்பிலிருந்து மூத்த அமைச்சர்கள் கடும் விமர்சனங்களை அவர் மீது வைக்கிறார்கள். தனிமனித விமர்சனங்களாகவும் சில நேரங்களில் அதை மாறுவதை பார்க்கின்றோம். இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியும் கூட திரு கமலஹாசனுடைய கருத்துக்கு கடும் விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறது. திரு கமல் மட்டுமல்ல, திரு ரஜினிகாந்தும் கூட சமீபத்தில் சிஸ்டம் கரப்ட் ஆயிருக்கிறது, சிஸ்டம் சரியில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைத்தார். இந்த கருத்தோடு லஞ்ச ஊழல் அதிகரித்திருக்கிறது என்கிற கருத்தை கமலஹாசன் முன்வைக்கிறார். சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்ற கருத்தை நான் ரஜினிக்கு முன்னதாகவே குறிப்பிட்டிருக்கிறேன் என்றும் கூட திரு கமல் தன்னுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் குறிப்பிடுகிறார். பாப்புலாரிட்டியை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நடிகர்களாக இருக்கின்ற இந்த 2 நடிகர்களுடைய கருத்து என்பது தமிழகத்துல இன்னைக்கு இருக்கிற சிஸ்டம், பொலிட்டிக்கல் சிஸ்டம் எந்த வகையில் இருக்கு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் எவ்வளவு தூரம் கொலாப்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற கேள்விகளை எழுப்பி இருக்கிறதா, எதிர்க்கட்சிகள் ஊழல் அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிற கருத்தை தொடர்ந்து முன்வைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்போதெல்லாம் எழாத இந்த எதிர்ப்பு என்பது இவர்களுடைய கருத்துக்களுக்கு மிக கடுமையானதாக எதிர்ப்பு வந்திருக்கு. அதிலும் கூட திரு ரஜினிகாந்த் குறிப்பிட்ட போது, இதே கருத்தை முன்வைத்த போது அவர் மீது பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது அதிமுகவோ அவ்வளவு பெரிய ஒரு கடும் தாக்குதலை தொடுக்கவில்லை. ஆனால் திரு கமலஹாசன் மீது அந்த தாக்குதல் என்பது தனிமனித தாக்குதலாகவும் ஒரு எல்லையில் வந்து நிற்கிறது. மூன்றாவதாக ஒரு சக்தி தமிழகத்துல அரசியல் களத்துல உருவாக்கிவிடக் கூடாது என்கிற எண்ணம் அரசியல் கட்சிகளிடம் இருக்கிறதா என்கிற கேள்வியும் அரசியல் நிபுணர்கள், அரசியல் ஆய்வாளர்களுடைய கருத்தாக பதிவாக பார்க்கப்படுகிறது. ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு திரு கருணாநிதி அவர்கள் தீவிர அரசியலில் இல்லாத ஒரு சூழலில் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருப்பதாக சில கட்சிகள் குறிப்பிட்டு அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கான முயற்சியில் நாங்கள் எல்லாம் இறங்கி இருக்கிறோம் என்று சொல்ற நேரத்தில் இப்படி பிரபலத்தன்மை வாய்ந்த திரையுலக பிரபலங்கள் கருத்துக்களை முன்வைப்பதும் அவர்கள் அரசியலுக்கு வருகிறார்களோ என்கிற எண்ணத்தை உருவாக்குவதும் மற்ற கட்சிகளுக்கு ஒரு பதட்டத்தை உருவாக்கி இருக்கிறதா என்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இது குறித்து விவாதிக்க இருக்கின்றோம். இந்த வட்டமேசை சிறப்பு விவாதத்தில் பல சிறப்பு ஆளுமைகளும் நம்மோடு கலந்து கொள்கிறார்கள். திரும்ப உங்கள்கிட்ட தொடங்குறேன். நீங்க பல ஆண்டுகளாக அரசியல் களம் கண்டவர், ஒரு கட்சியையும் நடத்தி மாற்று அரசியலையும் முன்வைத்து தேர்தல்களை களம் கண்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இருக்கிற சூழல்ல இந்த திரைப்பிரபலங்களுடைய இந்த கருத்துக்கள் சிஸ்டம் சரியில்லை, லஞ்ச ஊழல் அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறதுல உங்களுடைய பார்வை எப்படி? திரைப்படத்துறைக்கும் நம்முடைய அரசியல் துறைக்கும் நீண்டகால ஒரு தொடர்பு இருக்கிறது. திரைப்படத்துறையை சார்ந்தவர்கள், கதாநாயகர்கள், கதாநாயகிகள், இதர கலைஞர்கள் அரசியலை வெளியிலிருந்து வேடிக்கை பார்க்காமல் அரசியலுக்குள் ஊடுருவி அரசியலில் பங்கேற்கக்கூடிய, கருத்து சொல்லக்கூடிய ஒரு சூழலை தமிழகத்தில் மட்டும்தான் நாம் பார்க்கிறோம். அண்டை மாநிலங்களில் கூட, கர்நாடகா, கேரளா, ஆந்திராவில் கூட அப்படிப்பட்ட போக்கு இல்லை. மற்ற மாநிலங்களில் அரசியலுக்கு திரைப்படத்துறையை சார்ந்தவர்கள் ஆதரவு அளிக்கிறார்களே தவிர அதில் ஒரு மெயின் பார்ட்டாக வருவதில்லை. ஆந்திராவில் சமீப காலங்களில் பார்த்திருக்கோம். வந்தாலும் கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கான ஒரு பெரிய பங்களிப்பு இல்லை. ரஜினிகாந்த் அவர்களானாலும் நடிகர் கமல்ஹாசன் அவர்களானாலும் அவருடைய கருத்துக்களை பதிவு செய்வதில் நாம் பெரிய மறுதளிப்பு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய பார்வை. அவர்களுக்கு உரிமை இருக்கிறது, சுதந்திரம் இருக்கிறது கருத்து சொல்ல. ஆனால் ரியாக்ட் செய்யக்கூடிய, எதிர்வினை ஆற்றக்கூடிய நம்முடைய அரசியல் தலைவர்கள், பிரபலங்கள், அவர்களுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர்கள் ஏன் இதில் தலையிடுகிறார்கள், இதற்கு முன்பு அவர்கள் என்ன இதை சாதித்திருக்கிறார்கள் என்பதை போன்ற விமர்சனங்களை வைப்பதனால் நடிகர்கள் இன்னும் வேகமாக அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யக்கூடிய ஒரு நிலை உருவாகிறது. நடிகர் கமல்ஹாசன் அவர்கள், நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் 2 பேருமே கடந்த காலங்களில் திமுக ஆட்சியில் இருந்த போதும் சரி, அதிமுக ஆட்சியில் இருந்த போதும் சரி, இவ்வளவு கடுமையான விமர்சனங்களை வைத்ததில்லை, ஊழல் பற்றி வாய் திறந்ததில்லை. ஆனால் இப்போது வந்திருக்கிறார்கள், இப்போதுதான் மாதிரி சொல்ல வந்திருக்கிறார்கள். அதனால் பலருக்கும் இந்த அதிர்ச்சி ஏற்படுகிறது. இவ்வளவு நாள் வாய் திறக்காத கமல், இவ்வளவு நாள் வாய் திறக்காத ரஜினி, திடீரென்று இந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக இவர்கள் முன் வருகிறார்களோ, முயற்சிக்கிறார்களோ, மறுபடியும் சினிமா கவர்ச்சியை பயன்படுத்தி அரசியலை ஹைஜாக் பண்ண நினைக்கிறார்களோ, அதிகாரத்தை கைப்பற்ற துடிக்கிறார்களோ என்கிற ஒரு பொதுவான பார்வை மக்களிடத்தில் இருக்கிறது. அதுவும் ஒரு யதார்த்தமானதுதான். நடிகர் ரஜினிகாந்த் அவர்களானாலும் சரி, நடிகர் கமல்ஹாசன் அவர்களானாலும் சரி, 2 பேருமே இவ்வளவு வெளிப்படையாக ஊழல் மலிந்து கிடக்கிறது, ஆட்சி நிர்வாகம் ஸ்தம்பித்து கிடக்கிறது, இந்த சிஸ்டம் கரப்டாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிற ஒரு நிலை இப்போது உருவாகி இருப்பதால் இவ்வளவு நாள் இவர்கள் எங்கே போனார்கள் என்ற கேள்வி யதார்த்தமாக வருகிறது.
ஆனா இந்த இந்த டைம்ல தான் கேட்கணும், இந்த நேரத்துல தான் ஊழல் பிரச்சனை எழுப்பணும்னு ஏதாவது கால அளவு இருக்கிறதா? அவர் எப்போது இதை பேச வேண்டிய தேவை அதிகமா வருதுன்னு நினைக்கிற நேரத்துல ஒரு விரிவான அளவில் பொது விவாதம் நடைபெறுகிற காலங்களில் அமைதி காத்தவர்கள். திமுக ஆட்சியின் போதும் கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அதிமுக ஆட்சியின் போதும் அதிலும் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அதனால் தண்டிக்கவே பட்டார். அப்படிப்பட்ட ஒரு சூழல்களில் எந்த கருத்துமே சொல்லாமல் வாய்மூடி மௌனித்து கிடந்த இவர்கள் இப்போது ஏன் வாய் திறக்கிறார்கள் என்பது பொதுவெளியில் எழுகிற இயல்பான கேள்வி. அது இல்ல, அப்படியான ஒரு அரசியல் வெற்றிடம் இருக்கிறது அல்லது அதை பயன்படுத்த அவங்க முனைகிறார்கள் என்றால் அதுல என்ன தவறு இருக்கு? அவர்களுக்கும் சுதந்திரம் இருக்கிறது, உரிமை இருக்கிறது. ஒன்றும் வரையறை கிடையாது. இன்னென்னார் தான் அரசியலுக்கு வர வேண்டும், இந்த வயதில் தான் வர வேண்டும், இன்னென்ன பணிகளை செய்து முடித்துதான் அவர்கள் அதற்கான அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்றெல்லாம் வரையறை கிடையாது. யார் வேண்டுமானாலும் எப்போது வாய்ப்பு கிடைக்கிறதோ, எப்போது சந்தர்ப்பம் கிட்டுகிறதோ அப்போது அரசியலில் ஈடுபடலாம் என்கிற காரணத்தால் தான் நான் கூட ரஜினி அவர்கள் வந்தால் வரட்டும், கமல் வந்தால் வரட்டும், அதை வரவேற்கிறோம் என்று அந்த அடிப்படையில் தான் என்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறேன். இல்ல, மற்ற கட்சிகளுக்கு இப்ப திமுக அதிமுக இல்லாத ஒரு அரசு அமைய வேண்டும் அப்படின்னு உங்களை போன்றவர்களா சொல்லுகின்ற நேரத்துல மூன்றாவதாக ஒரு சக்தியாக இவங்க வந்துருவாங்கன்ற ஒரு பதட்டம் இருக்கிறதா மற்ற கட்சிகள்? இப்ப விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் அப்படி எந்த பதற்றமும் இல்லை. நாங்கள் அப்படி எந்த பதற்றத்துக்கும் உள்ளாகவில்லை. பாரதிய ஜனதா நடிகர் ரஜினிகாந்த் வருவதை வரவேற்கிறது, ஆனால் கமல்ஹாசன் வருவதை எதிர்க்கிறது. இந்த விவரத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எந்த அடிப்படையிலே கமல்ஹாசனை எதிர்க்கிறார்கள், எந்த அடிப்படையில் ரஜினியை வரவேற்கிறார்கள் என்று நமக்கு புரியவில்லை. ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள், அதிமுகவை சார்ந்தவர்கள் நடிகர் ரஜினிகாந்த் சொன்னபோது மௌனித்திருந்தார்கள். கமல்ஹாசன் பேசுகிற போது வேகமாக விமர்சிக்கிறார்கள். இதற்கும் நமக்கு விளக்கம் தெரியவில்லை. அது கொள்கை ரீதியா பிரச்சனை இருக்கான்னு இருக்கு. நான் கேட்கிறேன், அவங்க தொடர்ந்து முன்வைக்கிறதுல ரஜினிகாந்த் ஆன்மீகம் சார்ந்து இயங்குறவர், கமல்ஹாசன் கருப்பு சட்டைக்காரர்னு தன்னையே சொல்லிக்கிறாருங்கிறதுல இருந்து அந்த தாக்குதல் வருகிறதா அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பேசலாம். திரு அன்பழகன், நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ ஒரு 2 துறைகள்லயும் இருக்கிறதுனால உங்கள்கிட்ட கேட்க முடியும். ஒரு திரை உலகத்துல இருக்கிறவங்க இதை ஒரு சந்தர்ப்பமா பாக்குறாங்க, அரசியல்ல ஒரு என்ட்ரிக்கான ஒரு பாயிண்டா பாக்குறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அண்ணன் திருமாவளவன் சொன்னது போல அரசியலில் யார் வேண்டுமானாலும் வரலாம். இதுல திரை உலகம் கலை உலகத்தில் இல்லாதவங்கன்றதெல்லாம் இல்லை. எங்களை பொறுத்தவரையில், திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில், நாங்கள் ஆரம்பத்திலிருந்து இப்பொழுது கூட நாங்கள் எங்களுடைய தலைவர், செயல் தலைவர் தளபதி அவர்கள் ஒரு அறிக்கையின் மூலமாக கமல்ஹாசனுக்கு ஆதரவு தெரிவித்ததற்கு கூட என்ன காரணம் என்று சொன்னால், அவர் ஆளுங்கட்சியை விமர்சித்து சொன்ன அந்த அறிக்கைக்கு ஆளுங்கட்சியில் இருக்கிற அமைச்சர்கள் அவருக்கு தான பதிலை தராமல் தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்துவது போல அறிக்கைகள் இருந்த காரணத்தினால் அவருக்கு சொல்கிற உரிமை இருக்கிறது, ஊழலை பற்றி சொல்ல உரிமை இருக்கிறது. எல்லா வாக்காளர்களுக்குமே அரசை விமர்சிக்கிற உரிமை இருக்கு, ஓட்டு போடுற வாக்காளர்கள் அத்தனை பேருக்குமே இருக்கு. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் ஆதரவு தெரிவிச்சோமே தவிர, இப்போ கமல்ஹாசனாக இருந்தாலும் சரி, ரஜினி சாராக இருந்தாலும் சரி, யார் அரசியலுக்கு வந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் அதை பற்றி கவலை இல்லை. நீங்கள் சொன்னீங்க கடந்த காலத்தில்ன்னு, இதே சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் 96ல் ஒரு கருத்தே சொன்னார். திரு மறைந்த முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனால கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தையே வைத்தார். தொடர்ந்து முன்வைக்கிறது என்னன்னா, இப்ப திரு கமல் ஆகட்டும், இதெல்லாமே செலக்டிவா அவங்க எதிர்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து அதிமுக மட்டுமே குறிவைக்கிறாங்க. அந்த நேரத்துல திமுக அவங்களை அரவணைக்குது அப்படிங்கும்போது தான் அவங்க இதுக்கான கேள்விகள் எழுப்புறாங்க. பார்வையினுடைய வித்தியாசம். திமுக அரவணைக்குதுன்றதெல்லாம் இல்லை. இப்ப கூட என்ன ஜெயக்குமார் சொல்றாரு, ஊதுகுழலா இருக்கிறாரு, திமுகவினுடைய ஊதுகுழலாக கமல்ஹாசன் இருக்கிறாருன்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. ஜெயக்குமார் சொல்லாமா? அவரு ஊழல்னு யார் சொன்னாலும், இப்ப இங்க இருக்கிற 6 பேர்ல யார் ஊழல் அதிமுக சொன்னாலும் திமுக ஆதரவாளர் ஆயிடுறாங்க. ஏன்னா திமுகவுடைய பிரதான எங்களுடைய நோக்கமே இந்த ஆட்சியில் தவறுகளை சுட்டி காட்டுவது எங்களுடைய வேலை. அதை இன்னொருத்தர் செய்யும் போது எங்களோட துணை இருக்கு அப்படின்றது ஒரு தானாவே கலர் பூசப்படுகிறது. கமல்ஹாசன் அவருடைய கருத்தை சொல்லலாம், ஆனா நாங்க சொல்லித்தான் அவர் சொல்றாருன்றதை பிரச்சாரம் பண்ற மாதிரி இன்னைக்கு அமைச்சர்கள். கமல்ஹாசனுக்கு ஆதரவாக பல கட்சியினுடைய தலைவர்களும் ரியாக்ட் பண்ணாங்க. திமுக ஒரு அறிக்கை கொடுக்கிறது, திரு திருமாவளவனும் வரவேற்கிறார், காங்கிரஸ் கட்சி ஆதரிக்கிறது, இடதுசாரிகள் அறிக்கை கொடுக்கிறாங்க. ஆனால் நன்றி சொல்வது அவர் திமுகவுடைய செயல் தலைவர் திரு ஸ்டாலினுக்கு நன்றி. யார் உங்களுக்கு ஆதரவு கொடுக்க? அதாவது தாக்குதல் தரும் போது நாங்க அவருக்கு ஆதரவு தரோம் இல்லையா? எல்லா கட்சிகளும் தான் கொடுத்திருக்காங்கன்ற. அப்போ அந்த இடத்துல தான் அந்த புரிதல். ஒருவேளை இவர் இணக்கமான ஒரு நிலையில இருக்கிறாரா திமுகவோடு அப்படிங்கிற கேள்வி. அப்படி கிடையாது. அதாவது நட்பு இருக்கு இல்லையா? இப்ப தளபதியை பொறுத்தவரை அவருடைய மகன் சினிமாவில் ஆக்ட் பண்றாரு, கமல்ஹாசனை வச்சு ஒரு படம் எடுத்திருக்காங்க, சொந்த படம் எடுத்திருக்கிறார். அதனால நட்பு ரீதியாக அவர்களுக்குள்ள ஒரு இது இருக்கு. அரசியல் வேற, நட்பு வேற. இப்ப இங்க இருக்கிற அத்தனை பேர்களுக்குள்ளும் ஒரு நட்பு இருக்கு, ஆனால் அரசியல் கொள்கைகள் வேற.
அதுபோல் அந்த நேரத்தில் நன்றி சொல்லலாம். அதில் ஒன்றும் தவறு இல்லை. நீங்கள் அதை வந்து அரசியல் நோக்கத்தோடு பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. கமலஹாசன் சார் கருத்துக்களை சொல்லிக்கிட்டே வர்றார், தினசரி சொல்லிட்டு இருக்கார். நேற்று கூட ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். ஆக கருத்துக்களை சந்திக்க வேண்டிய ஆளுங்கட்சி அதற்கான பதிலை சொன்னா ரைட்டு. இப்போ அவரை தனிப்பட்ட முறையில் வந்து தாக்குறது அது மாதிரியான வார்த்தைகளை போடும்போது அப்போ நாங்கள் ஆதரவளிக்க வேண்டியது. எதிர்கட்சிகளுடைய வேலை என்னன்னா எங்களை இன்னும் பலம் சேர்த்துக் கொள்வது தான் எங்களுடைய வேலை. ஒரு ஆளுங்கட்சி இறக்குவது தான் எங்களுடைய வேலை. திரு மருதழகராஜ் ஒரு விமர்சனம் முன்வைக்கிறாரு. அந்த விமர்சனத்துக்கு எதிராக திரு கமலஹாசன் மீது தனிமனித தாக்குதலில் ஈடுபடுது, அது ஒரு மூத்த அமைச்சர்களாக இருக்கிறவங்க ஈடுபடுவது அப்படிங்கிறது பயந்துட்டீங்களா? ஒரு இவருடைய பாப்புலாரிட்டி, இவர் சொல்ற கருத்துக்கள் மக்கள் மத்தியில பெரிய அளவிற்கு நமக்கு எதிரான ஒரு எண்ணத்தை உருவாக்குது அப்படிங்கிற பயம், அச்சம் உருவாயிருக்குதா? அவ்வை சண்முகி கமலுடைய அரசியல் கவனம் எல்லாம், தாக்குதல்கள் எல்லாம் அதிமுக அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய அவ்வை சண்முகம் சாலையை மட்டுமே நோக்கி இருக்கிறதே, அது ஏன் அப்படின்றதான் எங்களுடைய கேள்வி. நீங்கள் உலக பொறுப்புல நீங்க தானே இருக்கீங்க. இல்ல, நான் சொல்றேன், உலக நாயகன் மத்தியிலும் ஒரு ஆட்சி நடக்கிறது அல்லவா? அது இந்தியாவையே ஆட்சி செய்கிறது அல்லவா? கூட்டாட்சி தத்துவத்திலே தமிழகம் ஒரு கடைக்கோடி மாநிலம். மத்திய ஆட்சியால் தமிழகம் எத்தனை விதத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது உலக நாயகனுடைய பார்வையிலே படவில்லையா? இன்றைக்கு கூட நீட் என்றால் தெரியாதாம், டெங்கு என்றால் தெரியுமாம், எங்கே தெரிகிறதே? ஆக அவருடைய அந்த எல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வன்மம் கக்குகிற காரியத்தை தொடர்ந்து அவர் செய்கிறார். தமிழகத்தை 6 முறை ஆட்சி செய்த ஒரு முதலமைச்சர் இறந்து போகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கூட வந்த இரங்கல் அறிக்கையில் இருக்கக்கூடிய கனிவான வார்த்தைகளை பாருங்கள். இவர் சொன்ன வார்த்தை, சார்ந்தோருக்கு அனுதாபங்கள். இதை நீங்கள் சொல்லாமல் இருந்திருக்கலாம். உங்கள் வெறுப்பு அங்கே உமிழ்ந்திருந்தது. ட்விட்டரில் எங்களை பொறுத்தவரை தினைக்கும் ஒரு பதிவை போட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் தொடர்ந்து நிந்திக்க தொடங்குகிறார். ஊழல் என்பது 130 நாள்ல தான் வந்ததா? இல்ல, இந்த ஊழல்ங்கிற கருத்தை கமலஹாசன் தான் முதல்ல வைக்கிறாரா? இல்ல, தமிழ்நாட்டுல இப்ப இருக்கிற அரசாங்கத்தின் மீது விமர்சனமாக திரு கமல் தான் முதல்ல ஊழல் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரா? மத்திய அரசினுடைய பொறுப்புல இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் தொடர்ந்து முன்வைத்த குற்றச்சாட்டு, தமிழ்நாட்டில் ஊழல் பெருகிவிட்டது, இந்த அமைச்சரவையில ஊழல்வாதிகள் அதிகமா இருக்காங்க, நேரடி குற்றச்சாட்டுகளை முன்வைச்சாங்க. அப்போதெல்லாம் எதிர்க்காத அதிமுக கமலஹாசன் ஈஸி டார்கெட்ன்றதுனால அவர் மீது ஊழல் இருக்கிறது, ஊழல் இதுல இருக்குன்னு சொல்லி அவர் குற்றச்சாட்டுகளை சுமத்துவதில் தவறே கிடையாது. குற்றம் இருந்தால் நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதில் ஒரு வன்மம் தெரிகிறது. அதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. நான் இன்னொரு சந்தேகத்தை நான் எழுப்புகிறேன். பாரதிய ஜனதா கட்சி மீது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. கழகங்கள் இல்லாத தமிழகம்னு பாலம் பூரா எழுதுறாங்க. அப்படி கழகங்கள் இல்லாத தமிழகம் அப்படின்னு சொல்லும் போது 2 கட்சியுமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இந்த 2 கட்சிக்கு மாற்றா ஒரு புறம் ரஜினி, ஒரு புறம் கமல். நீ கருப்பு சட்டையை போட்டுக்கோ, நீ கடவுள் உண்டு, உனக்கு நான் காவியம் மாட்டி விட்டு. பாரதிய ஜனதா கடுமையா எதிர்க்கிறது கமல். அதுதான் எதிர்த்தா தானே விளம்பரம் வரும். இப்ப நீங்கள் நானும் ஏன் விமர்சிக்கிறோம்? ஏன் வட்டமேசையை கூட்டுறீங்க? இல்லையே, அத்தனை அமைச்சர்களும் பேசிய பிறகுதான் இந்த வட்டமேசை இருக்கு. திரு கமலஹாசனோட கருத்தோடு இருந்திருந்தால் இதற்கான விவாதமே இல்ல. அதற்கு நிதியமைச்சர் ஜெயக்குமார்ல தொடங்கி வேலுமணி அவர்கள தொடங்கி சி.வி. சண்முகம்னு தொடர்ந்து எல்லா அமைச்சர்களும் மிக கடுமையான விமர்சனங்களை வைக்கிறீங்க. தினம்தோறும் அமைச்சர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் மீதான தாக்குதல் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் கமலஹாசன் வச்சா விமர்சனம், அமைச்சர்கள் பதில் சொன்னா தாக்குதல். இது உங்கள் பார்வையில் பழுது. அவர் கல்லூரி மங்கன்னு சொல்லலாம். இருங்க, நான் சொல்லிடுறேன். அது எப்ப வருது? நான் கேக்குறேன். இல்ல, ஒரு அமைச்சர் சொல்றாரு, ஒருமையில் பேசுறார், ஒருமையில் அவர் தவறி ஒருமையில் பேசுறார், உச்சரிப்பில் இல்ல இல்ல உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சருடைய பத்திரிகையாளர் சந்திப்பு அதற்கு பிறகு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து கேள்வி எழுப்பப்படுகிறது. ஒரு விமர்சனம் ஆட்சியை பத்தி வச்சா அந்த விமர்சனத்துல தவறு இருக்குன்னு சொல்லுங்க, அதை மறுக்க சொல்லுங்க, இல்ல நீங்க ஈவன் வழக்கு கூட போடலாம், ஒரு டெஃபமேஷன் வழக்கு பதிவு பண்ணுங்க. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கேள்விக்கு உள்ளாக்குவதன் மூலமாக நீங்க என்ன சாதிக்க விரும்புறீங்க? தனிப்பட்ட வாழ்க்கையை தாக்குதல் செய்தால் அது நிச்சயமாக மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயம். அது கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளரே சொல்லியிருக்காரு. நாம் கூட பேசுகிற போது சில நேரங்களிலே ஒரு சொல் தப்பா வந்துரும். அதனால அவர் தனிப்பட்ட தாக்குதலை உயர்கல்வித்துறை அமைச்சர் தொடுத்தார் என்பதை நான் மறுக்கிறேன். அதில் உள்நோக்கம் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை திரு கமல்ஹாசன் அவர்களுடைய விமர்சனங்களுக்கு தனிநபர் விமர்சனங்கள் வந்தால் வரக்கூடாது என்பதை நானும் விரும்புகிறேன். கமல்ஹாசன் அதிகமாக விமர்சிப்பது தமிழ்நாட்டினுடைய ஆளுங்கட்சியை, மத்திய ஆட்சியை பற்றி ஒரு விமர்சனம் கூட செய்யல. ஆனால் வாலண்டரி அந்த வடிவேல் வந்து வண்டியில ஏறுற மாதிரி பிஜேபி ஓடி ஓடி வந்து ஏறிக்கொண்டு கமலஹாசன் மீது உங்களுக்கு ஆதரவா தானே பேச இல்ல, நாங்க அந்த ஆதரவா எடுத்துக்கல. இது அரவணைத்து அளிக்கின்ற முயற்சியாக இருக்குமோ என்கிற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. கருப்பு சட்டை போட்டுட்டு பெரியாரிசம்ங்கிறாரு. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை அவர் பொறுப்பேற்று நடத்துகிற நிகழ்ச்சிகளே ஒரு பெண், ஒரு நடிகை, அவர் என்ன பண்றாங்க, விரும்பி சொன்னாங்களா, தவறுதலா சொன்னாங்களா, விவரம் புரியாம சொன்னாங்களா தெரியாது. ஒடுக்கப்பட்டு கிடக்கக்கூடிய கோடான கோடி மக்களுடைய மனத்தை காயப்படுத்துவது போல சேரி பிஹேவியர், அவருடைய பாடி லாங்குவேஜ் நீங்க பார்க்கணும். இந்த சேரி பிஹேவியர் சொன்னதுக்கு பிறகு நீங்கள் பொறுப்புள்ள ஒரு நாட்டை, அரசியலை விமர்சிக்கக்கூடிய ஒரு நடிகராக மட்டுமல்ல, 5 முறை தேசிய விருதை மார்பிளை ஏந்திய ஒரு கலைஞனாக நீங்கள் என்ன செய்திருக்கணும்?
உடனடியாக அது எடிட்டட் ப்ரோக்ராம் தான், கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணியிருக்கணும். அதையும் மீறி வந்திருந்தால் நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் என்று ஒரு வார்த்தைகளை முடித்திருக்கலாம். ஆனால் அதை சொல்லவில்லை. பெரியாரிசம் என்று சொல்லிக்கொண்டு நான் பெரியாரிஸ்ட் என்று சொல்லி எனக்கு இந்த நேரத்தால தான், இந்த பனியனால தான் என்ன எல்லாரும் எதுக்குறாங்கன்னு சொல்றவரு ஜாதி இருக்குதானே, அதுல என்ன தப்புங்கிறாரு. நீங்க சைவம் சாப்பிடுவீங்களா, உங்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருதுங்கிறாரு. பொன்னார் அவரை வீட்டில் போய் பார்க்கிறார். தூய்மை இந்தியா திட்டத்தை கமல்ஹாசன் தொடங்கி வைக்கிறார். ஆக நீங்க இதையெல்லாம் கோர்த்து பார்த்தால் இரண்டு கட்சிகளுக்குமே, திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திமுக ஏமாறுகிறதாகத்தான் நான் கருதுகிறேன். கமலஹாசன் ஊழலின் மடியில் உட்கார்ந்து கொண்டு ஊழலை விமர்சிக்கிறார். விமர்சிக்கட்டும், பரவாயில்லை. ஆனால் உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்கள் எந்த மடியில் உட்கார்ந்து கொண்டு அவர்களை அழிப்பதற்குத்தான் இது யுத்தியாக அமையும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சேரி பிஹேவியர் குறித்து இவ்வளவு கவலையோடு நீங்க பேசியதை நான் வரவேற்கிறேன். ஆனால் இதற்கு திரு கமலஹாசனுக்கு எதிர்வினையாற்றிய எந்த அமைச்சருக்கும் இந்த பொறுப்பு இல்லையா? கமலஹாசனுடைய அரசியல் வருகை உரித்து போட்ட ட்விட்டருக்காக அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சரை கூட விரட்டி கொண்டு போய் கேள்வி கேட்ட நீங்கள் இந்த சேரி பிஹேவியர் குறித்து எந்த அமைச்சரிடம் எந்த கேள்வி கேட்டாலும் எப்போது பேச வேண்டும் என்று உங்கள் அமைச்சர்களுக்கு தெரியும். எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாதுன்னு தெரியும். இதுவரைக்கும் உட்கட்சி பிரச்சனை பத்தி பேசின எல்லா கேள்விகளையும் மறுத்துவிட்டு சென்ற அமைச்சர்களால இது அவங்க விரும்பாம பேசுறாங்க. இந்த விஷயத்துல பேசணும்னு நினைக்கிறீங்க, பேசுறீங்க, விமர்சனம் நினைக்கிறீங்க, விமர்சிக்கிறீங்க. ரெண்டு விஷயம். நிர்வாகத்தில் இருப்பவர்கள், பொறுப்பில் இருப்பவர்களுடைய பேச்சு என்பது ஒரு அளவோடு இருக்கும். நாங்க உணர்ந்ததெல்லாம் பேசலாம், அவர்கள் உறுதி செய்து கொண்டுதான் பேசுவார்கள். அதனால அவர்களுக்கு ஒரு எல்லை இருக்கு. நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நாங்க கடந்த கால அவருடைய படங்களுக்கான வரி எல்லாம் கட்டியிருக்கிறாரான்னு நான் பாப்பேன்னு சொல்லி ஒரு அமைச்சர் சொல்லும் போது அது என்ன விதமா எடுத்துக்கிறது? நீங்கள் பேசுறது இல்ல, அமைச்சர் சொல்கிறாரு. இட்ஸ் ஓபன் த்ரெட். இல்ல ஒண்ணு வேணாங்க. நீங்க டெங்குன்னு இருக்காரு. இந்த டெங்குன்ற ஒரு நோயினுடைய மூலமே அவரவர்கள் வீட்டுகளிலே பாத்திரங்கள்ல தண்ணீர் தேங்கக்கூடாது, கொட்டாச்சில தண்ணி வைக்க கூடாது, நம்ம வச்சிருக்க கார்ல உள்ள டயர்ல தண்ணி தேரக்கூடாது, நல்ல கொசுவால் பரவக்கூடிய வியாதி. இந்த அடிப்படை கூட தெரியாமல் டெங்கு போச்சுன்னா அந்த அரசாங்கம் போயிருங்கிறாரு. ஆனால் நீட்டுன்னு கேட்கும்போது நீட்ட நழுவிடுறாரு. அதை கட்டுப்படுத்தக்கூடிய பணி என்பது அரசாங்கத்துக்கு இல்லையா? பொறுப்பு அரசாங்கத்துக்கு கிடையாது. தனி மனிதர்கள் தான் இதெல்லாம் பாத்துக்கணும்னா அரசுடைய பொறுப்பு என்ன சொல்றேன்? இனிய உளவாக இன்னாத கூறல் கணிகிருப்ப காய்ந்து வந்துட்டு ஏன் எடுத்துறீங்க, எடுத்து சொல்லுங்க. உடனே அரசாங்கம். இந்த திருக்குறள் அமைச்சர்களுக்கு பொருந்தாது, அமைச்சர்களுக்கும் பொருந்தும். திரு குமரகுரு புதிதா ஒரு விஷயம் சொல்றாரு. இது ரெண்டு பேரையுமே இயக்குவது பாரதிய ஜனதா கட்சி தான் அப்படின்ற ஒரு கருத்தை அதிமுக முன்வைக்கிறாங்க. அது ரஜினியாக இருக்கட்டும், கமலாக இருக்கட்டும், வெவ்வேறு முனைகளில் இருந்து அவர்களை களத்தில் இறக்கி விட்டு வேடிக்கை பார்க்கிறது பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு. இது ஒரு புது நல்ல கற்பனை, நல்ல கதையா இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். நாங்க இப்ப அண்ணன் கூட கேட்டாங்க, ஏன் பிஜேபி இவரை மட்டும் எதிர்க்கிறாங்க, ரஜினியை ஆதரிக்கிறாங்க அப்படின்னாங்க. இது வெட்ட வெளிச்சமான விஷயம். அவர் ஆன்மீகத்துல நம்பிக்கை உள்ளவர் மட்டும் காரணம் இல்லை, யாரையும் புண்படுத்தாமல் பேசக்கூடியவர், எந்த மதத்தையும் புண்படுத்த மாட்டார். அவர் தான் சார்ந்து இருக்கிற மதத்தை மட்டும் பேசுவாரு, மத்தவங்க யாரும் எதுவும் நிந்திக்க மாட்டார். ஆனா கமல்ஹாசன் ஆரம்பிக்கிற முதல் வார்த்தையே நான் கருத்து இல்ல இல்ல. ஆனா அதற்காக அரசியலுக்கு வரக்கூடாது. நாங்க நீங்க சொன்னது அரசியலுக்கு வாங்க, எல்லாம் பண்ணுங்க, பட் சூஸியா இருக்காதே, பிக் அண்ட் சூஸ் பண்ணாதீங்க. நீங்க பேசுற எல்லா விஷயமே பாக்குறோம், ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியை மட்டும் பேசுறீங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டுடுறீங்க. அதுக்கு நல்ல உதாரணம் என்னன்னா, அவர் தனக்கே சொல்லிக்கிறாரு, நான் ஒரு சர்டிபிகேட் வாங்குறதுக்கு பல லட்சம் பணம் கொடுக்குறோம், நான் வாங்கல, என் கூட இருக்கிறவங்க எல்லாம் வாங்கினாங்க, அவங்க சொல்ற குற்றச்சாட்டே பக்கெட் நிரம்பி வழியும் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் சர்டிபிகேட் கொடுக்கிற முறை எப்பொழுது வந்தது? 2007 கலைஞர் ஆட்சியில தமிழ்ல பேரை வச்சா அதுக்கு வரி விலக்கு, கேளிக்கை வரி விலக்கு, அது வேணும்னா நீங்க அப்ளை பண்ணி வாங்கணும்னு சொல்ற அந்த டேட்ல இருந்து வந்துருச்சு. இவர் என்ன சொல்லணும்? 2007 இருந்தே நாங்க சந்திக்கிறோம் ஊழல் ஆட்சின்னு சொல்லணும். நான் மறுக்கிறேன். அவர் இப்ப சொல்ற விதம் இந்த நேரத்தில் தான் ஊழல், அதனால 2007 இருந்து ஊழல் இல்ல. அவர் என்ன சொன்னாலும் அவர் பொதுவா என்ன சொன்னாரு நடக்குது ஊழல் அப்படின்னு சொன்னாரு. எப்போது கொடுக்கறோம்ன்றது அவர் சொல்லல. அப்படி இல்ல. அப்ப என்ன சொல்லணும்னா இந்த ஆட்சியில லஞ்சம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லல, 2007 இருந்து ஆட்சின்னு சொல்லல. ஆனால் அவர் சொன்னதுக்கு இன்னைக்கு பார்த்திபன் சொல்லியிருக்காரு, அண்ணன் கமலஹாசன் சொன்னது உண்மை, என்னையும் கேட்டாங்க, நான் கொடுக்கல. அது இந்த ஆட்சியில் மட்டுமில்ல, கடந்த ஆட்சியிலும் தொடர்ந்தது, அதற்கு முந்தைய ஆட்சியிலும் இருந்ததுன்னு பார்த்திபன் சொல்றாரு. அது முந்தைய ஆட்சியில இது கிடையாது. இல்லைங்க, நான் சொல்லல. தனக்கு ஒரு பாதிப்பு வரும்போது மட்டும் பேசக்கூடியவர் கமலஹாசன். ஆனா ரஜினிகாந்த் தனக்கு இல்ல, சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது பேசக்கூடியவர். நல்ல நீங்க 96ல பாருங்க, அவர் தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்பட்டாரா? ஏன் ஆண்டவனால இந்த ஆட்சியை காப்பாற்ற முடியாது சொன்ன காரணம் என்ன? 96ல என்னெல்லாம் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். இல்லைங்க, அவருக்கு போயஸ் கார்டனுக்குள்ள நுழைய முடிஞ்சதா? அவர் வீட்டுக்கு நடந்து போக வேண்டிய தேவை இருந்தது, அதெல்லாம் கடந்துதான் ஒவ்வொரு கட்டத்திலையும் அவர் எதிர்கொண்ட விஷயம். நீங்களே சொல்லிட்டீங்க, பாஷாவோட விழாவில் அவரே வெடிகுண்டு கலாச்சாரம் பெருகிடுச்சுன்னு சொன்ன உடனே அன்னிலிருந்து கண்டனம், அதுக்கப்புறம் தான் இந்த வார்த்தைகள். இல்ல, தனிப்பட்ட பாதிப்பு இல்லாம வேற பாதிப்பு திரு ரஜினிகாந்த் பாஷா விழாவில் அவர் எதுக்கு வெடிகுண்டை பத்தி பேசணும்? தனிப்பட்ட முறையில் வீட்டுல வெடிகுண்டு வச்சாங்களா? சமுதாயத்துக்காக பேசப்பட்டு அதனால் எதிர்வினைகளால அவர் கோவப்பட்டு அது தொடர்ந்து வந்தது. இப்போ ஒரு சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னது எப்படி சொன்னாரு?
இவர் சிஸ்டம் இவ்வளவு சுயநலமான ஒரு நடிகரை ஏன் நீங்க வந்து தூய்மை இந்தியா திட்டத்துக்கு தேர்ந்தெடுக்கணும்? ரஜினிகாந்த் அவர்களே அம்பாசிடர் இப்போ சொல்றேங்க, அவர் வர்றது தப்பு இல்ல, அரசியலுக்கு வர்றது தப்பு இல்ல, நீங்க வர்றது எனக்கு ஆட்சேபம் இல்ல. அவரையும் என் வீட்டுக்குள்ள கூப்பிட மாட்டீங்கன்னா எனக்கு உள்ள உங்க வீட்டுக்குள்ள இல்லங்க, அரசியல் உங்களோடது இல்ல. இல்ல அரசியல் எல்லாருக்குமான விஷயம் வர சொல்லட்டும். என்னைக்கு சொன்னோம் அரசியல் இவர் மட்டும் இல்ல, ரஜினிகாந்த் யார் வேண்டாலும் வரலாம். ஆனா அவரை ஏன் நீங்க அரவணைக்கலன்னு கேட்டா, ரஜினிகாந்த் அரவணைச்சிங்கன்னு கேட்டா, ரஜினிகாந்த் சிந்தனை உள்ளவர். விஸ்வரூபம் பிரச்சனை வரும்போது ஒரு பர்டிகுலர் சமூகம், ஒரு மதம் பிரச்சனை பண்ணுதுன்னு உடனே இவர் உடனே போனது ஜெயலலிதா அம்மையாரிடம். அவங்க ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, தமிழ்நாடு ஃபுல்லா 1000 தியேட்டர் இருக்கு, அத்தனைக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்க முடியாது, நீ நேரா போய் அவங்கள்ட்ட பேசி முடிவு பண்ணீங்க. அப்போ உடனே இவங்கள்ட்ட வந்து திரையிட்டு காமிச்சு எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி, அப்ப கூட ஆதங்கத்தின் வெளிப்பாடா நாட்டை விட்டு வெளில போறேன் அப்படிதான் சொன்னார். தவிர இவர்கள் செய்வது தவறு, என் திரைத்துறை விட்டு வெளியில போறேன்னு சொல்றதே அதிருப்தியை வெளிப்படுத்துறது. அதேதான். ஆனால் அவரு இன்னைக்கு ஒரு கருத்து சொல்றாரு, இந்து மதத்தை எதிர்த்து. இந்து மக்கள் கட்சி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. உடனே ஒரு கட்டுரை எழுதுறாரு, இது திராவிட மண், இங்க உங்களுக்கு வேலை இல்லை, நான் கருப்பு சட்டை இப்படி சொல்றேன். நீங்க இதே கண்ட மாடுகள் மணி இதே வார்த்தையை நான் சொல்றேன், புரியுங்க? நான் நாத்திகன், எனக்கு எந்த மதமும் கிடையாது, நான் நாத்திகன், எல்லா மதமும் உண்டு. இதானே செலக்டடா நீங்க இதுக்கு மட்டும் இப்படி பேசுறீங்க. அப்படி பேசணும் போது பிஜேபி அதை ஏத்துக்கொள்ள முடியாது. அவர் கேட்கறதுல குறைந்தபட்ச நியாயமா என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, ஒரு பக்கம் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவரை வரவேற்கிறார், ஆதரிக்கிறார், இன்னொரு பக்கம் விமர்சனங்கள் வைக்கிறது. எல்லா நேரங்களிலுமே பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து 2 குரல்கள் எழுப்புறத பார்க்க முடியுது. ஒரு பக்கம் ஒருத்தர் வந்து டிசென்டாவும் இன்னொருத்தர் அக்செப்ட் பண்ற நோட்டாவும் வர்றதுல இது அப்படி இருக்குதோ அப்படின்னு பார்க்க வேண்டியது. திரு மல்லை சத்யா, உங்களோட பார்வையில இப்ப உங்களுடைய பொதுச் செயலாளரும் ஒரு ஆதரவை தெரிவித்திருக்கிறார், அமைச்சர்கள் இப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்க. அதை தாண்டி இன்னைக்கு வந்து திரு ரஜினிகாந்த் அவர்களையும் கமல்ஹாசன் அவர்களையும் இவ்வளவு தூரம் இவர்கள் தாக்குவதற்கான காரணங்கள்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாக்குறீங்க? ஜனநாயகம் என்பது மிகப்பெரியது, அரசுகள் அது கட்டுப்பட்டது, யார் வேண்டுமானாலும் கருத்து சொல்லலாம். பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களை பொறுத்தவரையிலும் அவர் தான் சார்ந்திருக்கின்றார் அல்லது தான் பாதிக்கப்படுகின்ற போதெல்லாம் எதிர்வினை ஆற்றுகிறார், மாற்று கருத்து இடமில்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்தியாவை பொறுத்தவரை எல்லாரும் இந்நாட்டு மன்னர் என்பதுதான் முதுமொழியாக இருக்கிறது. முதலமைச்சர் ஆவதற்கு 2 பேருக்கு மட்டும்தான் தகுதி இல்லை. ஒன்று மனநலம் பாதிக்கப்பட்டவர், இன்னொன்று மஞ்சள் நோட்டீஸ், திவால் நோட்டீஸ் வாங்கியவர். 2 பேரும் தான் தகுதி. மற்ற எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு மக்கள் அளிப்பார்கள், அந்த இடத்துக்கு அவங்க வந்து சேரலாம். ஆனால் பத்மஸ்ரீ கமலஹாசனை பொறுத்தவரையிலும் அவர் அரசியலுக்கு வந்து அதற்கு பின்னால் தான் அவர் என்ன செய்ய போகிறார் என்பது தெரியும். அவர் வந்ததற்கு பின்னால் இந்தியன் தாத்தாவாக இருக்க போறாரா அல்லது வசூல்ராஜ் வராராங்கிறதே இன்னும் தெளிவா இல்ல என்பதுதான் கருத்துக்கள். அரசியல் ரீதியா கருத்துக்களை முன்வைக்கிறாரு, நான் ஏற்கனவே அரசியல் இருக்கிறேன் சொல்லுகிறார். ஆக இந்த காலகட்டத்தில் ஆட்சியாளர்களை பொறுத்தவரையிலும் யார் அறிவுரை கொடுத்தாலும் தாங்கள் தவறவிட்ட பொருள், தாங்கள் தவறவிட்ட சொத்து என்பதை அறிந்து அதை எடுத்துக்கொள்ள வேண்டும், எதிர்வினை ஆற்றக்கூடாது. ஊழல் என்பது இப்பொழுது மட்டும் நடந்துவிடவில்லை. இந்தியாவை எடுத்துக்கொண்டால் முந்திரா ஊழல், போர்ஃபஸ் ஊழல், 2G ஊழல், டான்சி ஊழல் என்று எண்ணற்ற ஊழல்கள் இருக்கிறது. ஆக இந்த ஊழலுக்கெல்லாம் ஏன் கமலஹாசன் அவர்கள் கண்டனம் தெரிவிக்கவில்லை என்பதுதான் இப்பொழுது கேள்வி. எனவே இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சியின் மீது, குறிப்பாக ஒரு ஆளுமை இல்லாமல் ஒரு மிகப்பெரிய சக்தி படைத்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இல்லாத இந்த சூழலில் இந்த ஆட்சியின் மீது கடுமையான விமர்சனங்களை அனைவரும் தொடுக்கிறார்கள். மத்திய அரசாங்கம் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை தான் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த காலகட்டத்தில் ஆட்சியில் இருக்கின்ற பொறுப்புள்ளவர்கள் எச்சரிக்கையான முறையில் தங்களுடைய நிலைகளை அறிந்து கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்பதுதான் நேற்றைய தலைவர் வைகோ அவர்கள் இது தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஒரு அடிப்படை ஆதாரம் எதுவுமே இல்லாம பொத்தாம்பொதுவா குற்றச்சாட்டுகளை வைக்கிறதுல தான் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்றாங்க. நீ சொல்லுகின்ற கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லாவிட்டாலும் நீ சொல்லுகின்ற உரிமைகளுக்காக நான் போராடுவேன், இறுதி வரை போராடுவேன் என்று சொன்ன ஜனநாயகம். எனவே அவர் சொல்லுகின்ற கருத்து எப்படி மறுதளிக்க வேண்டும் என்பதில் தான் பொருளாக இருக்கிறது. சாதாரண எளிய பிரச்சனைக்கு போராடுகின்றவர்கள் கூட இன்றைக்கு குண்டர் சட்டத்தில் போடப்படுகிறது என்றால் ஆட்சி தவறான வழியில் சென்று கொண்டிருக்கிறது என்ற அச்சம் எல்லோருக்கும் எழுந்து கொண்டிருக்கிறது. எனவே ஒரு வழிகாட்டுதல் என்பது ஒரு ஆட்சிக்கு அவசியம் தேவை. அது வழிகாட்டுதலா இல்ல வன்மமா இருக்குங்கிறாரு மருதழகராஜ். நான் சொல்கின்ற கருத்து உடன்பாடு இருக்கலாம், அவர் சொல்கின்ற கருத்தில் வேறுபாடாக இருக்கலாம். வன்மம் என்பதில் எந்த விதத்திலும் இல்லை. நண்பனை காட்டிலும் எதிரிதான் உன்னை சரியாக சீர்தூக்கிறான் என்பதுதான் செய்தி. திரு வேல்முருகன், கடுமையான விமர்சனங்களை நீங்க தான் இந்த அரசியல் திரைப்பிரபலங்களுக்கு எதிராக வைத்துக் கொண்டே இருக்கிறவர். என்ன சிக்கல் உங்களுக்கு? திரையுலக பிரபலங்களோடு உங்களுக்கு எப்பவுமே ஒரு வேப்பங்காயாவே இருக்கீங்க. எங்களுடைய வேண்டுகோள் என்பது, ஏற்கனவே திரைத்துறையில் இருந்தவர்கள் இந்த மண்ணில் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலம் இந்த மண்ணை ஆட்சி செய்திருக்கிறார்கள், அவர்கள் அதிகாரம் செலுத்தியிருக்கிறார்கள்.
திரைத்துறையில் இருந்தவர்கள் வந்தது போதும், இனி வேறு துறையிலிருந்து ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று எங்கள் மக்களுக்கான வேண்டுகோளை நாங்கள் முன்வைக்கிறோம். இன்றைக்கு மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், நீட்டு கூடங்குளம் அணு உலை விரிவாக்கம், இது போன்ற அடுக்கடுக்கான பல்வேறு காரணிகளை எங்களால் சொல்ல முடியும். பிரச்சனைகளை பற்றி எந்தவித ஒரு புரிதலும் இல்லாமல், எந்தவித ஒரு தெளிவும் இல்லாமல், எந்தவித ஒரு அடிப்படை அறிவும் இல்லாதவர்கள் இன்றைக்கு சொல்லுகின்ற கருத்துக்களை மட்டும் இன்றைக்கு ஊடகங்கள் தூக்கி வைத்துக் கொண்டு விவாதிக்கின்ற போதுதான் நாங்கள் என்ன சொல்றோம், தயவு செய்து திரைத்துறையில் வர்றவங்க அனைவரையும் நாங்கள் எதிரின்னு சொல்ல, அனைவரும் வரவே கூடாதுன்னு சொல்ல, எங்க அண்ணன் திருமாவர்கள் சொன்னது போல இந்த நாட்டுடைய அரசியல் அதிகாரத்துக்கு வருவதற்கு அனைவருக்கும், இந்திய நாட்டுடைய குடிமகனாக இருக்கிற அனைவருக்கும் உரிமை உண்டு, எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. வந்தது போதும், எங்களை ஆண்டது போதும், இனி எங்களில் ஒருவர் எங்களை ஆள வேண்டும். அது ஒரு விவசாய பிரதியாக இருக்கலாம், ஒரு இளைய சமுதாயத்தின் பிரதியாக இருக்கலாம், அல்லது ஒரு மாணவர் சமூகத்தின் பிரதியாக இருக்கலாம் என்கிற அடிப்படையில் எங்கள் வழிகளை, எங்கள் வாழ்வுரிமை சிக்கல்களை புரிந்த ஒருவராக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் சொல்றது. ஓட்டு போடுற எல்லாருக்கும் உரிமை இருக்கு, அரசியல் இருக்கு. நாங்க சொல்றோம், ஆட்சி அமைப்பதற்கோ மக்கள் ஆதரவு யாருக்கு இருந்தாலும் அவங்க வரலாம். அதுதான் எங்க மக்கள்கிட்ட தான் நாங்க சொல்றோம். இல்ல அவர் தேர்தல் அரசியலுக்கு வரனே சொல்லல, அதுக்குள்ள ஏன் இவ்வளவு பதட்டம்? இல்ல நான் ஒண்ணு சொல்லியா, இப்ப தேர்தல் அரசியலுக்கு வரட்டும் சொல்றாங்க. வரதுக்கு முன்னாடி எங்களுடைய நாங்கள் எடுக்கிற பிரச்சனை குறித்து சொல்ல 1.5 லட்சம் இனப்படுகொலைக்கான சர்வதேச நீதி விசாரணை குறித்து உங்கள் புரிதல் என்னன்னு கேட்கிறோம். இனப்படுகொலை குறித்து உங்கள் புரிதல் என்னன்னு கேட்கிறோம். முள்ளிவாய்க்கால் இடிக்கப்பட்டது ஒரு பிரச்சனையை பத்தி நான் கேட்கிறேன். அவர் ஒரு பிரபலமாக இருக்கிறதுனாலயே எல்லா விஷயத்துக்கும் அவர் கருத்து சொல்லணும்னு எதிர்பார்க்க முடியுமா? எல்லா விஷயத்தையும் நாங்க சொல்லுங்க. நான் சொன்ன இத்தனை விஷயம், எல்லா விஷயம் உங்களுக்கு ஒண்ணு. நான் கேட்கிற இத்தனை பிரச்சனைகள், நான் சொன்ன பட்டியலிட்ட இத்தனை சம்பவங்கள், இன்றைக்கு 90,000 தாலிகள் இன்றைக்கு அறுக்கப்பட்டிருக்கின்றன, 90,000 விதைகள் இருக்கிறார்கள். அதை குறித்து என்ன உங்களுக்கு புரிதல் இருக்கிறது? எந்த இனப்படுகொலை செய்த அதே அரசாங்கத்துக்கு இங்க ராணுவ பயிற்சி கொடுக்கப்பட்டது, அதை விரட்டி அடிக்கப்பட்டு வழக்கு சந்திச்சவர்கள் நாங்கள், பல்வேறு துன்பங்களை, துயரங்களை தாங்கியவர்கள் நாங்கள். அவருடைய விமர்சனங்கள்ல ஒரு சமூக அக்கறை அல்லது ஒரு அரசியல் புரிதல் இல்லைங்கிறது தான் அவர் சொல்றது. இப்ப சேரி பிஹேவியர்னு சொன்ன வார்த்தைக்கும் இன்னைக்கு திடீர்னு அதிமுக அரசு மீது ஊழல் மலிந்து கிடக்குங்கிற விமர்சனத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதா நான் பாக்குறேன். ஒரு தனியார் தொடர்பு, ஆமா, ஏன்னா தனியார் தொலைக்காட்சியில இப்படி ஒரு வார்த்தையை ஒரு நடிகை இன்னொரு நடிகை பார்த்து சொல்றாங்க. அது குறித்து ஜனநாயக சக்தியினுடைய கொந்தளிப்புங்கிறது அதிகமா வந்தது. கடுமையா சமூக ஊடகங்கள்ல நடிகர் கமல்ஹாசனுக்கு எதிரான விமர்சனங்கள் கடுமையா வந்தது. அதை டைவர்ட் பண்றதுக்காகவே திட்டமிட்டு இந்த மாதிரியான ஒரு விமர்சனத்தை கமல்ஹாசன் வச்சிருப்பாருங்கிற ஒரு விமர்சனமும் ஒரு பக்கம் இருக்கு. எனக்கு என்ன கேள்வி இருக்குன்னா, நீங்க ஒருவேளை அவர் இது ஒரு டைவர்ட்டிங் பாலிடிக்ஸா பண்றாரு, திசை திருப்புகிறார் அப்படின்னாலும், ஒரு ஆட்சியை இவ்வளவு கடுமையாக எதிர்க்கிற, விமர்சிக்கிற அளவுக்கு அவர் போவாரா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு பிரச்சனையில இருந்து இன்னொரு பிரச்சனைக்கு திசை திருப்பணும்னா 1000 விஷயம் இருக்கு. பொறுத்தது ரியாக்ஷன் திடீர்னு அவங்களுக்கு இதை டைவர்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஆளுங்கட்சிக்காரர்களுக்கும் கதிராமங்கலம் பிரச்சனையும், நெடுவாசல் பிரச்சனையும், விவசாயிகள் பிரச்சனையும், மாணவர்கள் பிரச்சனையும், நீட் தொடர்பான பிரச்சனையும், இதையெல்லாம் பொதுவான விவாதத்தில் இருக்கும்போது அதை டைவர்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. சந்தர்ப்பத்தை அப்படியான சந்தர்ப்பத்தை பயன்படுத்த அதுதான் அரசியல். இந்த முறை அவருடைய தாக்குதல்ங்கிறது டெங்கு பிரச்சனையை சொல்றாரு, இதை தீர்க்க முயற்சி பண்ணுங்க, இல்லைன்னா விலகி இருங்கன்றார். டெங்கு பிரச்சனைங்கிறது நேரத்தில் யாரும் பேசல. இன்னைக்கு 1-2 தான் அங்கங்க வருது, அது ஒன்னும் உறுதிப்படுத்தப்படல. டெங்குவால நிறைய இறந்தார்கள். மேற்கு மாவட்டங்கள்ல மிகப்பெரிய அளவுக்கான டெங்குவோட தாக்கம் இருக்கு. அதை சுகாதாரத்துறை செயலாளரும் ஒத்துருக்காரு. சென்னையிலையும் திருவள்ளூர்லயும் சென்னையிலையும் ஏற்பட்ட பாதிப்புங்கிறது சாதாரண பாதிப்பு இல்ல. அப்ப அன்றைக்கெல்லாம் நம்ம பெருசா பேசல. டெங்கு தொடர்பான விஷயத்துல மத்திய அரசுக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா? இப்போ ஊழல் தொடர்பான விஷயத்துல தேசிய அளவில் அதுல சிக்கல் இருக்கா இல்லையா? சிஸ்டம் கரப்ட்னா தமிழ்நாட்டுக்குன்னு தனியா சிஸ்டம் இருக்கா? ஒட்டுமொத்தமா பொலிட்டிக்கல் சிஸ்டம்ங்கிறது ஆல் ஓவர் இந்தியா இருக்கிறது. அப்போ மத்திய அரசு குவிமையப்படுத்தாம மாநில அரசு மட்டும் குவிமையப்படுத்துறது, அதுல ஒரு டைவர்ட்டிங் பாலிடிக்ஸ் இருக்கு. இதை என்னை பொறுத்த வரையிலும் இதை நான் எப்படி பாக்குறேன்னா, இஷ்யூவை டைவர்ட் பண்ணணுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியா இதை நான் பாக்குறேன். திரு அர்ஜுன் சம்பத், திரு ரஜினிகாந்த் மீது இல்லாத விமர்சனம் திரு கமல்ஹாசன் மீது இவ்வளவு கடுமையா தாக்குதல் நடத்துறதுக்கான தேவை எங்க இருக்கிறது? அல்லது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்ல இந்து மக்கள் கட்சியும் இறங்கி இருக்கிறதா? கமலஹாசன் அவர்கள் திராவிட இயக்கங்களால் இவர் வெறுப்புக்குள்ளாக்கப்பட்டு விடுவார், இவர் ஒரு பிராமணர் என்கிற காரணத்தினால அவரே சொல்லும்போது ஐ எம் எக்ஸ் வைஷ்ணவிஸ்ட் அப்படிங்கிறாரு. தானா வலிந்து போய் அவர் கருப்பு சட்டைக்காரர் தான் சொல்றாரு. தன்னை கருப்பு சட்டைக்காரர் தானாக வலிந்து போய் தன்னை அவர் ஒரு கம்யூனிஸ்டுக்காரராகவும் அல்லது முற்போக்கு சிந்தனையாளராகவும் காட்டிக்கொண்டு இந்து மதத்தை மட்டுமே, தமிழர் பண்பாட்டை மட்டுமே குறிவைத்து விமர்சனம் செய்யக்கூடிய ரெண்டு ஒண்ணுதான். அது அண்ணன் நான் இன்னொரு முறை பேசும்போது அது தனி விவாதமா வரும். அது வேறு இது வேறு. அப்ப அந்த சப்ஜெக்ட் மாறி தமிழர் பண்பாடு, தமிழ் தேசியம், இந்து தேசியம் எல்லாம் ஒன்றுதான்.
அதுல வந்து அது குறித்த பார்வை அணுகுமுறை அண்ணங்கிட்ட நான் இன்னொரு முறை பேசும்போது இப்ப இதுல இருந்து நீங்க திசை திருப்பல வரீங்க. நேரடியாக அதை எதிர்கொள்றது தமிழ் தேசியம் வேறு இந்து தேசியம் வேறு கிடையாது, இரண்டும் ஒன்றுதான். அண்ணா அவர்கள் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களோடு நல்ல நட்பாக இருந்தார். அவர் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் அந்த களத்தில் இருந்த போது கூட நான் ஹிந்தியை எதிர்க்கிறேன், ஆனால் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பேசுகின்ற ஹிந்தியை ரசிக்கிறேன். இவர்கள் உருவாக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, தமிழ் வேறு இந்து சமயம் வேறு, தமிழ்நாடு என்பது தனிநாடு, ஏதோ இந்திய நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தொடர்பு இல்லை, அத்தகைய ஒரு பிரிவினை சிந்தனைகளை தனித்தமிழ்நாடு கேட்கிற கோரிக்கையெல்லாம் விட்டுட்டு வந்தாச்சு. நீங்க ஏன் திரும்ப திரும்ப பின்னாடி நோக்கி? நான் அவங்களை பின்னாடி நோக்கி போகல, அவங்க தான் அதை முன்னெடுத்து போறாங்க. இதுல என்ன பிரச்சனைனா, கமலஹாசன் அவர்கள் அவர்களோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு திராவிடத்தோடு அடையாளப்படுத்திக் கொள்கிறார். அதுதான் உங்களுக்கு பிரச்சனையா? அது மட்டுமல்ல பிரச்சனை. அவர் திராவிடத்தோடு அடையாளப்படுத்திக் கொண்டு திட்டமிட்டு இந்து சமயத்தையும் பண்பாட்டையும் குறிவைத்து ஊழல் பத்தி பேசுறதுங்கிறது இந்து சமுதாயத்துக்கு எதிராக ஊழல் பத்தி அவர் பேசுறத நான் வரவேற்கிறேன். அவர் ரஜினிகாந்துடைய கருத்துக்கு வலு சேர்க்கறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் சொல்ல போனால் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருகிற பொழுது நிச்சயமாக கமலஹாசன் அவருக்கு துணை நிற்பார். இந்த விமர்சனங்களை வைக்கும் போது அதிமுக தரப்பிலேயோ பிஜேபி தரப்பிலேயோ இவ்வளவு பெரிய பதட்டம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. பண்பாட்டு தளத்திலே நாங்கள் அவருடைய கருத்துக்களை, அவர் செய்யக்கூடிய அந்த அவதூறு பிரச்சாரங்களை முறியடிக்க கமலஹாசன் அவர்களை எதிர்க்கின்றோமே ஒழிய, ஊழலுக்கு எதிராக அவர் அன்றாடம் வெளிப்படுத்துகின்ற கருத்துக்களை அதற்கு நம்ம பதில் சொல்லித்தான் ஆகணும். அது ரஜினிகாந்த் அவர்கள் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். ஆதரிக்கணும்ல கமலஹாசன். ரஜினிகாந்த் கருத்துக்கு அவர் வலு சேர்க்கிறார். பண்பாட்டு தளத்துல பிக் பாஸ் நிகழ்ச்சியை நாங்க எதிர்க்கிறோம் அந்த தளத்துல. சரி. ஆனால் இந்த ஊழல் குறித்த விமர்சனங்கள், இது மாதிரியான கருத்துக்களை நாங்கள் வரவேற்கிறோம். ரஜினிகாந்த் கருத்துக்கு வலு சேர்ப்பதற்காகத்தான் கமலஹாசன் அவர்கள் இப்பொழுது இந்த கருத்துக்களை சொல்லிக் கொண்டு வரவேற்றுக் கொண்டே எதிர்க்கிறீங்க. கஸ்தூரி அவர்கள்ட்டே கேட்கலாம். திரைத்துறை சார்ந்து இப்போதைக்கு நீங்க தான் முழுமையா அவருடைய விஷயங்களுக்கு பேசுறதுல இருக்கு. ரெண்டு விஷயங்கள் முக்கியமா பேசப்படுது. திரைப்பிரபலம் அப்படிங்கிறதுனால மட்டுமே நமக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் வந்துருது, வேற எந்த பொது பிரச்சனைகளையும் பேசாம திடீர்னு உங்களுக்கான பிரச்சனைகளுக்காக ஒட்டுமொத்த பொதுவான எல்லோருடைய கருத்துக்களையும் அட்டென்ஷனையும் ஈர்க்கிறது அப்படிங்கிறதுல திரைத்துறையினர் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பா இந்த ரெண்டு உச்ச நட்சத்திரங்களும் இதுல வந்து அவங்க தங்களுக்கான ஒரு சுயநலத்திற்காக இந்த விஷயங்களை பயன்படுத்துறாங்கன்றதுதான் இருக்கு. முதல்ல நான் முதல் கேள்வியை எதிர்கொள்றேன். ஒரு முகத்துக்கான ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கக்கூடிய எந்த பிரபலத்தையும் குறி வச்சு தாக்கும் போது இதை தான் நம்ம முதல்ல சொல்றோம். உங்களுக்கு வந்து எல்லாரும் உங்களை பார்த்தா தெரியுது, அதனால நீங்க எது பேசினாலும் கேட்குறாங்க, அதனால நீங்க பேசுறதெல்லாம் சரியாகுமா அப்படிங்கிறது தான் வாதம். திரையில பிரபலங்களா இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் நாங்க இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் நாங்க கொடுக்கிற விலையும் ஆகுது. யோகா கத்து கொடுக்கறவங்க கருத்து சொல்றாங்க, தொழிலதிபர்கள் கருத்து சொல்றாங்க, மத தலைவர்கள் கருத்து சொல்றாங்க, எல்லா தரப்பினரும் கருத்து சொல்றாங்க, மக்கள் டெய்லி கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது நான் ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இதெல்லாம் உண்டாக்காத ஒரு சர்ச்சை திரைத்துறையை சேர்ந்தவர்கள் எதையாவது சொல்லிட்டாங்கன்னா அதுல வந்து அது ஒரு சர்ச்சை ஆகிறதுக்கு காரணம், இன்றைய தமிழ்நாட்டின் நிலையை எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு உள் நோக்கம் இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். இதுல வந்து ஒரு தேர்ந்த அரசியல் விளையாட்டா தான் நான் இதை பாக்குறேன். ஒரு ஏறக்குறைய 15 வருட காலங்கள் ஆஸ்பத்திரியிலேயே இருந்து தன்னுடைய நம்பிக்கைகளுக்காகவும் தன் மக்களுக்காகவும் போராடிய இரோம் ஷர்மிளாவையும் ஒரு நாளுக்கு டீ மட்டுமே குடிச்சுக்கிட்டு இங்க தமிழ்நாட்டுக்காக போராடிக்கிட்டு இருக்கிற டிராபிக் ராமசாமியையும் நம்ம எந்த அளவுல தேர்தல் களத்துல வந்து மதிச்சு அவங்கள வரவேற்று ரத்தன கம்பளம் போட்டு கொடுத்துட்டோம். இருக்கிற கட்சிகள் எல்லாமே இந்த பிரச்சனைக்காக போராடிட்டு இருக்காங்க. இரோம் ஷர்மிளா வரைக்கும் போக வேண்டாம், அவங்கள நான் குறைச்சு மதிப்பிடல. அதே போல இங்க செயற்பாட்டாளர்களாக இன்னைக்கு இருக்கிற கட்சிகளும் கூட இந்த பிரச்சனைகளுக்காக இறங்கி போராடுறாங்க. கட்சிகள் தங்களுடைய நிலைப்பாடை எடுக்கிறதுங்கிறது அரசியல் சார்ந்த ஒரு விஷயம். அதை தாண்டி இரோம் ஷர்மிளா, டிராபிக் ராமசாமி போன்ற தனி நபர்களும் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த தனி நபர் குரல்கள் மக்களுடைய காதுக்கு போச்சாங்கிறது ஒரு பக்கம் இருக்க, அதெல்லாம் வந்து நமக்கு வந்து வலிக்க மாட்டேங்குது. இப்ப நீங்க சொல்றீங்களே கட்சிகள் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு, இந்த கட்சிகள் யாருக்கும் சமூக இயக்கங்கள் யாருக்கும் இவங்களுடைய குரல்கள்லாம் வலிக்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த குரல்கள் மேல ஒரு வெளிச்சம் படுறது இல்லை. அதுவே ஒரு திரைப்பிரபலம், ஒரு உச்ச நட்சத்திரம் எது சொன்னாலுமே அங்க வந்து ஒரு வெளிச்சம் படர்ந்துருது. அவர் வந்து ரஜினி அவர்கள் நான் வரலாம், வருவேன், ஆண்டவன் சொன்னால் அப்படின்னு எல்லாம் வந்து ஒரு ஹேஷமா தான் சொல்றாரு. இதா இந்த தேதிக்கு இந்த டைம் நான் வர்றேன் அப்படின்னு அவர் சொல்லல. அதுக்கே இங்க வந்து
அத்தனை பேரும் வந்து அதுக்கு வண்டி கட்டிக்கிட்டு போய் அவரை பத்தி கமெண்ட் அடிச்சு யார் வரக்கூடாது, தமிழன் வரக்கூடாது, கூத்தாடி வரக்கூடாது, அது வரக்கூடாது, இது வரக்கூடாது அப்படின்னு எவ்வளவெல்லாம் திட்ட முடியுமோ அவ்வளவு திட்டணும். இன்னைக்கு அவர் வந்து பொதுவெளிக்கு வந்த விமர்சனங்கள் வரும், அதுவும் அரசியல் நிச்சயமா விமர்சனங்கள் இல்லாம இருக்கவே முடியாது. என்ன அப்படியே வந்து தங்க தாபாலத்துல வரவேற்பாங்கன்னு சொல்ல முடியாது, போடுவாங்க சொல்ல முடியாது. குரல் எழுப்புற எல்லாரையும் தாக்குறது இல்ல. வெளிச்சம் யார் மேல இருக்கோ, யாரால நம்முடைய உள்நோக்கம் நிறைவேறுமோ அவங்கள மட்டும்தான் கட்சிகள் குறிவைத்து தாக்குறாங்க. அதுல திரைப்பிரபலங்கள் உச்ச நட்சத்திரங்கள் அந்த தாக்குதலுக்கு உட்படுறாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதுல வந்து உச்ச நட்சத்திரத்தை விடுங்க, சாதாரணமா 9 வருஷம் முன்னாடி காவிரி ஆத்துக்காக குரல் கொடுத்த ஒருத்தரை கர்நாடகாக்காரன் ஒருத்தன் வந்து அவர் படம் எப்ப வருதுன்னு வெயிட் பண்ணி தாக்குறான். இன்னைக்கு நான் வந்து ட்விட்டர்ல ஏதாவது சொன்னா உடனே அதுக்கு வந்து ஒரு என்னுடைய தரத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு 5000 மறுமொழி வருது. அதுல வர்ற மறுமொழிகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தருடைய கொள்கை ரீதியா நீ என்ன சொல்ற, உன் நிலைப்பாடு என்ன? உதயகுமார் அவர்கள் ரஜினி அவர்களை பார்த்து உங்களுடைய நிலைப்பாடு சம்பந்தப்பட்ட குறித்த கேள்விகளை எழுப்பினார். அந்த மாதிரி பொறுப்பான எதிர்ப்பு எல்லார்கிட்ட இருந்தும் வரல. நீ வந்து 3ஆம் தர நடிகன், உன் சினிமா இப்படி இருக்கும், நீ வந்து வீட்டுல எப்படி இருக்க, யார் கூட இருக்கன்னு எங்களுக்கு தெரியாதா? இந்த மாதிரி பேச்சுக்களை எதிர்ப்பா வைக்கும் போது என்ன தோணுதுன்னா, பொதுவெளிகள்ல குறிப்பா சமூக வலைத்தளங்கள்ல மிக மோசமாக விமர்சிக்கிற ஒரு சூழல் இருக்கு. நான் அதை மறுக்கல, அது எல்லாருக்கும் இருக்கு. பொதுவெளியில அமைச்சர்களே இப்படி பேசும்போது மக்கள் பேசுறது, அப்புறம் நெசவு தொழிலாளி பேசுறது, துணி துவைக்கிற தொழிலாளி சீதையை பார்த்து பேசுறத பத்தி நம்ம பேசல. பொதுவெளியில வந்தா விமர்சனம் சந்திக்கணும்னு சொல்றீங்கல்ல, அது என்ன திரைப்பட நடிகர்களுக்கு மட்டும்தான் அது வந்து ஏற்கக்கூடிய ஒரு விஷயமா? அரசாங்கத்துல எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளுக்கு இந்த ரூல் செல்லுபடியாகாதா? அவங்க என்ன அப்போ திருப்பி கேட்கும் பொழுது சினிமாவில் இருக்கிறவங்க அரசியல் தெரிஞ்சுதான் அரசியல் பேசணும் அப்படின்னு சொல்றீங்க, நான் ஏற்றுக்கொள்றேன். அப்ப அரசியல்ல இருக்கிறவங்க சினிமா தெரியாம எப்படி சினிமாக்காரங்களை பத்தி பேசுறீங்க? அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசுறதும் அவங்களுடைய தொழிலை வந்து இழிவா பேசுறதும் எந்த வகையிலேயே நியாயம்? ஓரளவுக்கு நானும் வரலாறு படித்தவள் அப்படிங்கிற ஒரு முறையில நான் இதை சொல்றேன். இங்கிலீஷ் பேசிக்கிட்டு சவுத் ஆப்பிரிக்காவில் சட்டம் தான் படிச்சுக்கிட்டு இருந்தாரு காந்தி அவர்கள். அவர் பாட்டுக்கு சூட்டு கோட்டு போட்டுக்கிட்டு ட்ரெயின்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய்கிட்டு இருந்தாரு. அவர் பயணம் செய்த பெட்டியிலிருந்து ஒருத்தன் உதைச்சு வெளியே அனுப்பும் போது அந்த ஆதிக்கத்துவம் அன்னைக்குதான் அவர் உணர்ந்தாரு. அந்த சுயநலத்துல ஆரம்பிச்ச பொதுநலம் தான் இன்னைக்கு நாம சுதந்திர இந்தியாவில கருத்துரிமையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். திரு அம்பேத்கர் அவர்கள் சமூக நீதிக்காக போராடினாருன்னா என்ன, அவர் அப்படியே எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு பாதிப்பும் இல்லாம வந்துட்டாரா? எல்லாருக்கும் ஏதோ ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இருக்கும். எல்லாரும் வந்து பிறக்கும் போதே ஞானத்தோட பிறக்க மாட்டாங்க. புத்தரா ஆகணும் அப்படிங்கிற விதி பயனை அவங்க எய்த போறது இல்ல. எல்லாருக்குமே ஏதாவது ஒரு அனுபவத்துல தாங்க புத்தி வரும். சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறாங்களா? இன்னைக்கு அரசியல்ல ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருப்பதாக ஒரு தோற்றம் இருக்கு. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவதற்கு இந்த 2 பேர் வராங்களா அப்படிங்கறத கேள்வி. நான் இத சந்தர்ப்பம்னு சொல்லல, நான் இது காலத்தின் கட்டாயம்னு சொல்றேன். இது வந்து எப்படி இருக்குன்னா, வெளியே வந்து வேலை செய்யற சில பெண்மணியரிடம் கேட்போம், ஏங்க நீங்க வந்து வெளியே வரீங்க, வீட்டுல குழந்தைய பார்த்துட்டு இருக்கலாமா? ஆமாங்க, எங்களுக்கும் குழந்தைய பார்த்துக்கணும் தான் ஆசையா இருக்கு, கட்டுனவன் சரியா இருந்தா நாங்க ஏங்க வெளியே வரோம் அப்படின்னு சில தாய்மார்கள் சொல்லுவாங்க. இதை நான் வந்து மதுரை ஏர்போர்ட்ல நானே கண்கூடா பார்த்தது. மதுரை ஏர்போர்ட்ல அந்த துப்புரவு தொழிலாளிகள் வந்து ரொம்ப நொந்து போய் சொல்லுவாங்க, என் புருஷங்காரன் டாஸ்மாக் கதியா இருக்கிறான், நான் வந்து என் பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக நான் டாய்லெட் கிளீன் பண்ண வந்திருக்கிறேன் அப்படின்னு பெருமையும் ஆதங்கமும் ஆற்றாமையும் கலந்து சொல்லுவாங்க. அந்த ஆற்றாமை தான் இன்னைக்கு நாங்க எல்லாமும் புருஷன் சரியில்லாத ஒரு மக்களா தாங்க இருக்கோம். நீங்க திரைப்பிரபலம்னே பார்க்காதீங்க, நான் ஒரு சாதாரண குடிமகளா இங்க வந்து சொல்றேன். அரசாங்கம் தன்னுடைய வேலையை சரியாகவும் செவ்வனை செய்தால் நாங்க எல்லாரும் இன்னைக்கு ஏங்க வந்து பேசுறோம்? கஸ்தூரி உட்பட திரையுலகத்தினருடைய அத்தனை குரல்களையும் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு கேட்க முடியுதுன்னா, அப்ப இப்ப இருக்கிறவங்க இந்த இடைவெளியை பயன்படுத்துறது அல்லது இப்போதான் இதெல்லாம் பேசுறதுக்கான துணிச்சல் வந்திருக்கா அப்படிங்கிற கேள்வி. இல்ல அரசாங்கத்துக்கு எதிரான குரல் எப்பவுமே எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அது ஏன் கேட்கவில்லை அப்படிங்கறத ஊடகங்கள் நீங்க தான் சொல்லணும். ஊழல் தொடர்பா ஒரு கருத்து, கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது என்னன்னா பொதுமக்கள் மத்தியில நம்ம பழகிற சிலர்கிட்ட பார்க்கும்போது, ஜெயலலிதா அம்மாவுக்கு பிறகு இப்ப எடப்பாடியாருடைய தலைமையில் இருக்கிற இந்த அரசு ரொம்ப வெளிப்படையா சில விஷயங்களை வந்து ஊழல் இல்லாம லஞ்சம் வாங்காம அனுமதி தராங்க. இது பொதுமக்களே பேசுறாங்க.
ஒரு ஸ்கூல் அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரேட் இருந்துச்சு ஒரு காலத்தில், ஒரு கட்டத்தில். ஆனால் இன்னைக்கு அந்த அமைச்சரே, சம்பந்தப்பட்ட அமைச்சர்களே வந்து யாரும் அங்கே யாருக்கும் எதுவும் டொனேஷன் கொடுக்கக்கூடாது, எந்த விதமான கட்டணமும் கிடையாது, ஃப்ரீயாக நீங்கள் வந்து அப்ரூவல் வாங்கிக்கிங்க. அந்த மாதிரி இப்போ அப்பாயின்மெண்ட் கீழே வந்து கீழ் லெவலில் இருக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் அதெல்லாம் வந்து ஊழல் இல்லாமல், லஞ்சம் இல்லாமல் ஏகப்பட்ட பேர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு போகிறாங்க. அதாவது ஜெயலலிதா அம்மா இல்லாத நிலையில் நாம் இந்த மாதிரியான ஒரு ஊழல் நடந்து ஆட்சிக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாதுங்கிற அச்சத்தினாலோ என்னவோ மிக வெளிப்படையா முதலமைச்சராக இருக்கின்ற போது கட்சி வளர்ச்சி நிதினு ஒவ்வொரு அமைச்சரும் ஒரு மாதத்திற்கு இவ்வளவு தர வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. தற்போது அந்த நிலை இல்லை. அதனால் அதற்கு வசூல் செய்ய வேண்டிய வசூல் பொதுமக்களிடம் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இல்ல, அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி வெளிப்படையா ஊழல் லஞ்சம் இல்லாத நிலையில இப்ப ஊழல் பற்றி பேச வேண்டிய தேவை என்ன இருந்ததுங்கதான். ஆர்கேடர்கள் இடைத்தேர்தல் இருந்தது. அதுல ஒரு 89 கோடி ரூபாய் பணம் வந்து கொடுத்தாங்கன்றாங்க. 89 கோடி ரூபாய் இவங்க கொடுக்கறதுக்கு எங்கேருந்து வருது அந்த பணம்? ஃபர்ஸ்ட் ரூட் ஆஃப் வே பணம் எங்கேருந்து வருது அவங்களுக்கு அந்த பணம்? 89 கோடி ரூபாய் பணம் கொடுத்ததா தேர்தல் ஆணையத்தினுடைய பேரில் தான் அந்த தேர்தல் நிறுத்தப்பட்டது. இது ஒரு குற்றச்சாட்டு மட்டும் இல்லை. தேர்தல் ஆணையமே அரசாங்கத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு 7 பேர், முதலமைச்சர் பழனிசாமி உள்பட, நான் சட்டமன்றத்தில் பேசியிருக்கேன், பழனிசாமி உள்பட 7 பேர் அமைச்சர்களை நடவடிக்கை எடுக்க சொல்லி தலைமைச் செயலாளர்களுக்கு கடிதம் அனுப்பியிருக்காங்க. அந்த கடிதம் இதுவரை நடவடிக்கை எடுத்தாங்களா? இன்னொன்று, இப்போ இங்கே வந்து உட்காந்துருக்கிறார் நம்முடைய அதிமுக சேர்ந்தவர், அவருடைய துணை பொதுச் செயலாளர் தொலைபேசியில் தான் பேசினார், ஒருத்தர்கிட்ட பேசுறார் அப்படின்னு பேசுறது கூட உண்மை இல்லை, பாவம் உண்மையாக கூட இல்லாமல் இருக்கட்டும், தொலைபேசியில் பேசுனதா சொல்லி அது 50 கோடி ரூபாய் லஞ்சம் தரதா இவர் சொன்னதா யாரோ ஒரு கிரிமினல் சொல்றான். அதை நம்பி டெல்லியில் இருக்கிறவங்க, டெல்லி போலீஸ், யாரு, மத்திய அரசு டெல்லி போலீஸ் வழக்கு பதிவு பண்ணி இவரை இங்கிருந்து கைது பண்ணி கொண்டு போய் ஜீகார் ஜெயிலில் வைக்கிறாங்க. இது ஒரு ஊழல்னு சொல்றாங்க அவங்க. ஆனால் அதுல இருந்து அவர் ஜாமீனில் வர்றார். இங்க ஒரு எம்எல்ஏ, அதுவும் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவான தொலைக்காட்சி டைம்ஸ் நவுங்கிற தொலைக்காட்சியில் ஒரு பேட்டி வருது. சரவணன் ஒரு எம்எல்ஏ என்னை வந்து கூவத்தூரில் வச்சு ஏர்போர்ட்டுக்கு கூட்டு போகிற வழியில் 2 கோடி ரூபாய் ஆரம்பித்து 6 கோடி ரூபா வரைக்கும் பணம் தரேன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு. அப்போ ஒரு எம்எல்ஏக்கு சராசரியாக 6 கோடி ரூபான்னா ஒரு 1000 கோடி ரூபாய் ரொட்டேட் பண்றாங்க கூவத்தூர்ல. இதுக்கு என்ன நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுத்தாங்க? அப்ப லஞ்ச பணம் அங்க இருக்கு. எங்க இருந்து வந்து இந்த லஞ்ச பணம்? ஆனா அந்த எம்எல்ஏ என்ன சொல்றாரு? தண்ணியில விளக்கணும்னு சொல்றாரு. உருவம் எந்துதான், வாய்ஸ் எந்த இல்ல. அங்கடாச்சு தினகரன் சார் பேசும்போது வாய்ஸ் அவருதான் டெஸ்ட் பண்ணாமே பிடிக்கிறாங்க. இவர் வந்து வாய்ஸ் எந்த இல்லைன்றார். ஆனா இன்னைய தேதி வரைக்கும் எந்த நீதிமன்றத்திலையும் மான நஷ்ட வழக்கு போடல, அதிமுக அரசும் போடல, தனிப்பட்ட முறை சரவணன் போடலன்னா அது உண்மைன்னு அர்த்தம். 2வது ஊழல் ஆச்சுங்களா. 3வது, இந்த முன்னாடி ஆட்சியில் இருந்தப்ப டிஜிபியா இப்ப வந்திருக்கிறவரு கமிஷனரா இருந்தப்ப, அதுக்கு முன்னாடி கமிஷனரா இருந்தவங்க, இப்ப இருக்கிற ஹெல்த் மினிஸ்டர், இவங்க எல்லாம் சேர்ந்து மாதம் பான் மசாலா குட்கா வைக்கிறதுல 15 லட்சம் ரூபாய் ஊழல் பண்ணதா அன்பழகன் சொல்ல இன்கம் டாக்ஸ் சொல்லுது. இன்கம் டாக்ஸ் சொல்லி அதை குறித்து நடவடிக்கை எடுக்க சொல்லி அரசாங்கத்துக்கிட்ட சொல்றாங்க. எம்ஜிஆர் ஆண்ட காலத்திலும் சரி, கலைஞர் ஆண்ட காலத்திலும் சரி, ஏன் மறைந்த முதல்வர் அம்மையார் ஆண்ட காலத்திலும் சரி, செய்யாத ஊழல்களை இந்த ஆட்சியாளர்கள் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால்தான் சிலர் இன்றைக்கு வெளியில வந்து இந்த ஊழலை பத்தி பேச வேண்டிய நிலை இருக்குது. ஆக இந்த ஊழலை யார் பேசுறது? மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. தேர்தல் ஆணைய ஊழல், தேர்தல் ஆணையம் மூலம் ஊழல், இன்கம் டாக்ஸ் மூலம் ஊழல், செக்ரட்டரியேட்ல இன்கம் டாக்ஸ் ரைடு, இதுவரைக்கும் சுதந்திர காலத்துக்கு பிறகு எந்த மந்திரி அறிக்கையிலே யார சொல்றாரு? ஊடகங்கள்ல வருகின்ற விஷயங்களை பார்த்தாலே தெரியும், நான் ஒரு ஆதாரம் சொல்ல வேண்டாம், இதெல்லாம் தான் பட்டியல் எடுக்கிறார். நான் சொல்றேன், அப்ப நான் அதைத்தான் இன்னைக்கு வந்து நான் கேட்டிருப்பேன், ஆதாரம் வேணும்னா, ஆதாரம் வேண்டும்னா இதெல்லாம் ஆதாரம் தானே. கமலஹாசன் வந்து பொதுவா ஊழல் இருக்குங்கிறது சொன்னா பிரச்சனை இல்ல, எடப்பாடி தலைமையிலான ஆட்சி நிர்வாகத்தை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றாரு. அப்ப நாம என்ன சொல்றோம்னா, இந்த ஆட்சி நிர்வாகம் ஒரு முயற்சி எடுக்குதுங்கிற மாதிரி இருக்கு. இது ஒரு ஊழல் அரசு. என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, அதிமுக ஆட்சி ஊழலற்ற ஆட்சி நான் சொல்ல வரல, அது தூய்மையான ஆட்சி நிர்வாகம் நான் சொல்ல வரல. ஆனா கமல்ஹாசன் எந்த சந்தர்ப்பத்தில் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறாரு, இந்த விவாதத்தை தொடங்கி இருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியானது. தொடர்ச்சியாக திரு மருதழகராஜு, நிறைய கேள்விகளுக்கான பதில் நீங்க கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஒரு மனசாட்சியோடு அண்ணன் திருமாவர்கள் மக்களுடைய மனசாட்சியாக ஒரு கருத்தை சொன்னார். இந்த அரசாங்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டை வழிநடத்தக்கூடிய எடப்பாடியார் ஒரு நட்சத்திர அந்தஸ்து பெற்ற தலைவர் தான் இல்லை என்பதை உணர்ந்திருப்பதால் நற்சான்றின் அடிப்படையில் இந்த அரசாங்கத்தை நடத்தணும், இந்த ஆட்சியை 4 ஆண்டு காலம் நிறைவு செய்து அடுத்த 5 ஆண்டு காலத்திற்கு கொண்டு செல்லணும்ன்ற அளவில் அவர் திட்டமிடுறார். அதற்கு ஒரு பதச்சோற்று சான்றாகத்தான் பள்ளி கல்வித்துறை.
அப்படியே இந்த ஆவினியும் கவனிக்கலாம். இல்ல அதான் சொல்றேன். இல்ல நான் என்ன சொல்றேன், ஒட்டுமொத்தமாக இந்த பள்ளிக்கல்வித்துறை ஒன்றை மட்டுமே வைத்து இந்த ஆட்சி மிக சிறப்பாக நடக்கிறது அப்படின்ற ஒரு தோற்றத்தை தொடர்ந்து நீங்க உருவாக்கி. பள்ளிக்கல்வித்துறை மட்டும் ஆவின்ல ஊழல் நடக்குதுன்னு அந்த அமைச்சர் சொல்றாரு, ஆவின்ல கலப்படம்னு அந்த அமைச்சர் சொல்றாரு, ஊழல் நடவடிக்கை எடுக்கல. எது தடுக்குது? நான் சொல்றேன், பள்ளிக்கல்வித்துறையை சான்றாக வைத்துக் கொண்டு போக்குவரத்து துறையில முயற்சிக்கிறாங்க. ஒவ்வொரு அமைச்சருக்குமே நற்பெயர் வாங்கினா மட்டும்தான் நம்மால் நீடிக்க முடியும். ஒரு கரிஷ்மாவை காட்டி முகத்தை காட்டினால் 30 லட்சம் ஓட்டுகள் நிச்சயம்னு சொல்லி புரட்சி தலைவர் காலமோ அல்லது அம்மா இரட்டை விலையை இப்படி காட்டினா போதும் இரு இலை தான் நில்லும் வெல்லும்ன்ற காலமோ இல்லை. நமது செயல்பாடுதான் மீண்டும் இந்த ஆட்சியை நிலைநிறுத்தும், மீண்டும் கொண்டு வரும் என்கிற நிலைப்பாட்டை இந்த அரசாங்கம் உணர்ந்திருக்கிறது. அதற்காக முயற்சிக்கிறது. ஆனால் முயற்சிக்க விடக்கூடாது என்கிற ஒரு மூர்க்கத்தனம் தெரிகிறது. விமர்சனங்களிலே விமர்சிக்கட்டும். ஒரு அரசாட்சியை எடை போடுவதற்கு இரண்டு வியூகங்களை, இரண்டு கண்ணா பார்க்கிறது. ஒன்று, அரசாட்சி நிர்வாகத்திலே வெளிப்படையான நிர்வாகம் இருக்கிறதா, ஊழலற்ற நிர்வாகம் இருக்கிறதா என்று ஒன்றை பார்ப்பார்கள். இன்னொன்று, அமைதியான சட்டம் ஒழுங்கு இருக்காருன்னு பார்ப்பாங்க. இந்த இரண்டுக்குமான முயற்சியை இந்த அரசாங்கம் எடுக்கிறது. அவர் முதலமைச்சர் இருக்கையில் உட்கார்ந்து 150 நாள் கூட வரல. அவர் முயற்சிக்கிற போது உடனே ஊழல் என்பது ஏதோ கிபி முன்னு கோடு போட்டு பிரிச்சு எடப்பாடியார் அமர்ந்த வினாடிகள் தான் ஊழல் உருவானது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி மனசுல வச்சுக்கிட்டு ஆர்கே நகருங்கிறாங்க. எங்கே வந்தது பணம்? திருமங்கலத்துக்கு எங்கே வந்ததோ அப்படி வந்திருக்கலாம். சொல்லுங்க. சொல்லிடுறேன், அப்படி வந்தது திமுக வந்தது சொல்றேன். இந்த முறை தேர்தல் ஆணையம் குறிப்பிடுகிறது, இங்க இவ்வளவு கோடி பணம் கொடுக்கப்பட்டது, 89 கோடின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. வருமான வரித்துறையுடைய டாக்குமெண்ட்ஸ் வருது, இது எல்லாம் வருது. இந்த சூழல்ல தான் அவர் ஊழல். இந்த அரசாங்கமே மத்தியில் ஆளக்கூடிய அரசாங்கமே சாதனை அரசாங்கம் இல்ல, சிபிஐ சோதனை அரசாங்கம். இந்திய மட்டும் இல்ல, தொடர்ந்து நடக்கும். இன்னும் திமுக நோக்கி நடக்கலாம். சோதனையில எல்லாம் வரவும் செய்யுது. எதுவும் இல்லன்னா பரவாயில்ல, நீங்க சொல்லலாம் இப்படி பழி தீர்க்கப்பட்டோம் அப்படி சொல்லலாம். இல்ல நான் என்ன கேக்குறேன், சோதனை நடத்திட்டு எடுத்துக்கொண்டு போன ஆவணங்களை வைத்து வழக்கு கொடுத்து தண்டிப்பது தானே நியாயம்? ஒரே ஒரு சீட்டை மட்டும் வெளியே விடுறாங்கன்னு சொன்னா அதனுடைய நோக்கம் என்ன? அரசியல் குழப்பத்தை உருவாக்க வேண்டும். அரசியல் குழப்பத்தை உருவாக்குவதற்காகத்தான் ஒரு லீஸ் விடுறாங்க. ஒரு பாஜக பிரமுகர் வீட்டுல 45 கோடி ரூபாய் பழைய பணம் எடுத்தாங்கன்னு சொன்னாங்களே, அது சம்பந்தமான ஒரு செய்தி எங்க வந்து சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது சம்பந்தமான ஆவணம் வந்துச்சா? வழக்கு போட எதுவும் வரலையே. ஆக திட்டமிட்டு இந்த ஆட்சியின் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை நாங்கள் உருவாக்குவதற்கு தளத்தை மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி உருவாக்கி கொடுக்கிறது. அப்படி உருவாக்கி கொடுத்தவுடன் கமலஹாசனும் ரஜினிகாந்தும் களத்திற்கு வருகிறார்கள். சிஸ்டம் சரியில்லை. என்னுடைய ஐயம் எல்லாம், நான் இந்த அத்தனை சூழ்ச்சிகளின் பின்னால் பாஜக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். திராவிட இயக்கங்கள் ஊழல் இயக்கங்கள் என்று கரை பூசுவது, அந்த கரையின் பிறகு களத்திலே ஒரு பக்கம் ரஜினிகாந்த், ஒரு பக்கம் கமலஹாசன், ஒருவர் தேசிய கட்சி, கமலஹாசன் திராவிட கட்சி. அவர் அதனாலதான் பெரியார். ஆனால் அவருடைய ஒரிஜினாலிட்டி அது மீறி வெளியே வருது. நான் அதிமுக திட்டுனா திமுக ஆதரிக்கும், நான் கருப்பு சட்டைனுவேன், அதுல ஒரு திராவிட அமைப்புகள் ஆதரிக்கும். இன்னொரு பக்கம் அவருக்கு எத்தனை ஆசை வருது பாருங்களேன் கமலஹாசனுக்கு. சைவம் சாப்பிட்டா எப்ப அவனுக்கு கோவம் வருது, அப்ப சைவ பிரியர்கள் எல்லாம் ஒரு பக்கம் ஆதரிக்கணும். இது என்ன சொன்னாரு, தமிழ் தேசியம் இந்திய தேசம் ஒண்ணுன்னு. நீங்கள் இந்திய தேசியம் தமிழ் தேசியம் ஒன்று என்று நீங்கள் நினைத்திருந்தால் ஈழத்திலே 2000 இந்து கோயில்கள் இடிக்கப்பட்டதே அதற்காகவது முள்ளுவைகளை தடுத்து நிறுத்திக்கலாமே. நீங்கள் தயவு கூர்ந்து சந்தர்ப்பவாத அரசியலை தமிழ்நாட்டிலே பாஜக செய்து கொண்டிருக்கிறது. இதில் பங்காளி சண்டையில் திமுக அதிமுக வீழ்ந்துவிடக் கூடாது என்கிற கருத்து இவ்வளவு தெளிவான பார்வையோடு அதிமுக இருக்கிறது. ஆனால் நல்ல அணிகளும் போட்டி போட்டுட்டு போய் ஆதரவு பாரதிய ஜனதா கட்சியினுடைய குடியரசுத் தலைவருக்கு நம்ம கொடுக்கிறோம். ஒரு குடும்பத்தில் அண்ணனும் தம்பியும் அடித்துக் கொண்டு வீழ்ந்தால் தானே பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இந்த நிலத்தை பட்டா போட முடியும். அதைத்தான் நினைக்கிறார்கள், செய்கிறார்கள். திரு குமர், இப்போ ரஜினிகாந்துக்கும் கமலஹாசனுக்கும் உள்ள வித்தியாசம் நான் முதலே சொன்ன போது, இவர் பொதுவா சொன்னாரு அது சிஸ்டம் சரியில்லை, அது எப்போனா சொல்லலாம், இன்னைக்கு சொல்லலாம், நேற்று சொல்லலாம். ஆனா கமலஹாசன் அவர்கள் குறிப்பிட்டு இவங்க மட்டும்தான் சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு சொல்றதுனால அவர் மேல ஒரு சாயம் பூசப்படுது. அவர் குறிப்பா எங்களை தாக்கிக்கிட்டே இருக்கிறதுனால எங்களுக்கு வேண்டாம்னு சொல்றோம். நல்ல உதாரணமா ஒரு முரண்பாடு பாத்தீங்கன்னா, நேரடியா சொல்லல, 2 வாரம் முன்னாடி சொல்றாரு, 2 வாரம் முன்னாடி சொல்றாரு, திராவிடம் இல்லாத இந்த மண்ணில் யாரும் ஆள முடியாது, அந்நிய சக்திகள் உள்ளே வர முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா அடுத்த வாரம் சொல்றாரு திராவிட கட்சியான அதிமுக மேல மிகப்பெரிய ஊழல்ங்கிறாரு. அதுக்கு அப்போ திமுகவும் அதிமுகவும் திராவிட கட்சிகள் இல்லையா? அப்ப திமுக அதிமுக திராவிட கட்சிகள், அப்ப திராவிட கட்சிகள் ஏத்துக்கிறீங்களா? அப்புறம் இந்த மண்டல இது இருக்கும்போது நீ வரக்கூடாது, நாங்க என்னன்னா ஆட்சி பண்ணிப்போம், நாங்க ஊழல் பண்ணிப்போம், நீ வரக்கூடாதுங்கிறாரா? அப்படிப்பட்ட ஊழல் கட்சியிடமிருந்து ஆதரவு பெறும்போது எந்த பிரச்சனையும் இல்ல குடியரசுத் தலைவர். அதாவது ஊழல்ன்றது தனி மனிதன் பண்ணது, கட்சி பண்ணல, கட்சியா பண்ணிச்சு ஊழல். கமல்ஹாசனையும் ரஜினியையும் இயக்குவதே பிஜேபி தான்.
பிஜேபி இங்க தமிழ்நாட்டில் திமுகவையும் அதிமுகவையும் அழித்தொழிக்கணும்னு நினைக்குது, இங்க காலூன்ற நினைக்குது, வேறொன்று நினைக்குது. அப்படிங்கிற குற்றச்சாட்டுல இருந்தா நீங்க அந்த விவாதத்தை கொண்டு போகணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது முக்கியமா ஒரு விஷயம் தான். ஒன்னு சந்தர்ப்பவாத அரசியல், இன்னொன்னு இரட்டை நிலை எடுக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு ரெண்டு குற்றச்சாட்டு தான் முதன்மையாக முன்வைக்கிறாங்க. அப்படியான ஒரு சூழல்ல தான் ரெண்டு பேருடைய கருத்துக்களை பார்க்க வேண்டியிருக்கு. இன்செக்யூர் ஃபீலிங், அவர் இப்ப இன்செக்யூரா ஃபீல் பண்றாரு. ரஜினிகாந்துக்கு மேல வருது, நமக்கு ஒரு பெருமை இல்லன்னு மாநில அரசை இவ்வளவு கடுமையா எதிர்ப்பு விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புறேன். அவர் ஏதோ இப்போதுதான் இந்த அரசாங்கத்தை எதிர்க்கிறாரு இல்ல, புதிய தலைமுறை கொடுத்த நேர்காணல் 4 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்தாரு. அப்ப சொன்னாரு மீண்டும் ஒரு தேர்தல் நடத்தப்படணும். அது இன்னும் அதிகமான கடுமையான விமர்சனமாக 5 ஆண்டுகளுக்கு மேண்டேட் இருக்கேன்னு கேட்ட போது மேண்டேட் இருக்கிறதுனாலே விட முடியாது, இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, இந்த வாக்குகள் என்பது ஜெயலலிதாவுக்கு போடப்பட்ட வாக்கு, இந்த அரசாங்கம் தொடரக்கூடாது. இறுதிக்கட்ட கருத்துக்களை திரு அன்பழகன். இப்ப இருக்கிற சூழ்நிலையில இவங்க பாரதிய ஜனதா கால் ஊன்றுவதற்காக எல்லாரையும் இங்க அதிமுகவை 1, 2, 3 ஆக்கி 3லயும் குட்டையை குழப்பி வழக்கு போறதுக்கு பல நான் ஏற்கனவே சொன்னதை பெண்டிங்ல வச்சிருக்காங்க. எப்போ 3 நாள் வழக்கு போட்டுடலாம், அந்த வழக்கு ரெடியா இருக்கு. அதை கையில வச்சுக்கிட்டு பாரதிய ஜனதாவை தமிழ்நாட்டில் வளர்க்கணுங்கிறது அவங்களுடைய நோக்கம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் இப்ப இந்த ஊடகம் மூலமா சொல்றேன், நீங்க ஆட்சியை கலைக்கணும்னு நினைச்சிருந்தா நாங்க எப்போவோ எங்களுடைய சந்தர்ப்பவாத அரசியல் அவர் சொன்னாங்க இங்க பேசும்போது, திமுக நினைச்சிருந்தா சந்தர்ப்பவாதம் பண்ணி இதே பாரதிய ஜனதா ஆள் கிடைக்காத சுத்திட்டு இருக்க பாரதிய ஜனதா கூட நாங்க சேர்ந்து இந்த ஆட்சியை வீழ்த்தி இருக்க முடியும். எங்கள் நோக்கம் அது அல்ல, மதவாதத்தை வீழ்த்தணும்ன்றது தான், மதவெறிகளை சாய்க்கணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். ஆட்சியில இவங்க இருக்கிறத நாங்க முறையா எப்படி கவுக்கணுமோ அப்படி கவுத்துக்கோம், இல்ல தானாவே கவுத்துறாது, அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. 2 திராவிட கட்சிகளுக்கும் சேர்த்து பேசுறாரு. பாரதிய ஜனதா கட்சி இப்படியான ஒரு நிலைப்பாட்டு எடுக்கிறது, நீங்க கொஞ்சம் உஷாரா இருங்கன்னு சொல்றாரு. நீங்க அப்படி நினைக்கல? எங்களுக்கு உஷாரே தேவையில்லை, நாங்க தான் இன்னைக்கு வலுவான கட்சியா எதிர்கட்சியா இருக்கோம். எங்களை பொறுத்தவரை எங்கள் செயல் தலைவர் தளபதியின் தலைமையில கட்டுக்கோப்பாக எங்கள் இயக்கம் இருக்கிறது. எதிர்த்து ரஜினி சார் வந்தாலும் சரி, அல்லது கமல் சார் வந்தாலும் சரி, அஜித் சார் வந்தாலும் சரி, விஜய் சார் வந்தாலும் சரி, திரையுலகமே ஒன்று சேர்ந்து வந்தாலும் சரி, எங்களை ஆதரித்தாலும் சரி, எதிர்த்தாலும் சரி, சந்திக்க திமுக தயாராக இருக்கிறது. அரசியல் ரீதியாக இந்த 2 பேரையும் இயக்குவதே பாரதிய ஜனதா கட்சி தான் அப்படிங்கிற ஒரு பார்வை தான் பெரும்பாலும் முன்வைக்கப்படுகிறது. அப்படி நீங்க பாக்கல. அரசியல் ரீதியாக கமலஹாசன் அவர்கள் இந்துக்களை மட்டும் குறிவைத்து, இந்து சமய நம்பிக்கைகளை மட்டும் குறிவைத்து இழித்தும் பழித்தும் பேசி வருபவர், தவறான பதிவுகளை ஏற்படுத்துபவர். அவர் எப்பொழுதெல்லாம் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ அப்பொழுது மட்டும்தான் தான் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டுட்டோம், நான் நாட்டை விட்டு வெளியேறேன் அப்படியான ஒரு கோளை அவரு. ஆனா இப்ப அவர் வைத்திருக்கின்ற விமர்சனம் என்பது முழுக்க முழுக்க சந்தர்ப்பவாதம். ஆனால் அவர் ஊழலை வெளிப்படுத்துகிறார். சிஸ்டம் கெட்டு போச்சுன்னு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லுகின்ற அந்த கருத்துக்கு வலு சேர்த்துக் கொண்டிருக்கிறார். நிச்சயம் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரப்போகிறார், ஆட்சி மாற்றம் வரப்போகிறது, கழகங்கள் இல்லா தமிழகம் உருவாக போகிறது, ரஜினிகாந்த் ஆட்சி இங்கே வரப்போகிறது. எப்படி எம்ஜிஆரை பயன்படுத்தி காமராஜரை வீழ்த்தினாரோ அதே போல திராவிட இயக்கங்களை வீழ்த்துவதற்கு ரஜினிகாந்தை, கமலஹாசனை, விசாலை அத்தனை பேரும் பயன்படுத்த வேண்டும். எல்லோரும் சேர்ந்து செயல்பட்டால் மட்டும்தான் இந்த 50 ஆண்டு கால திராவிட இயக்கத்திற்கு முடிவு கட்ட முடியும். உங்களுடைய நம்பிக்கை என்பது திரையுலகில் இருக்கிற பாப்புலாரிட்டியை மட்டுமே இப்படியே இந்த சினிமா கவர்ச்சி அரசியல் எதிர்ப்புன்னு சொல்லி இந்த அதிமுக திமுகவே கூட்டுக்கொள்ளை அடிக்கிறதுக்கு நீங்க எப்பவுமே அதை பலவீனப்படுத்திட்டே இருக்க முடியாது. திரு வேல்முருகன், திரு சம்பத் சொல்றாரு, இங்க இருக்கிற ஆட்சிகளை அகற்றுவதற்கு, குறிப்பா இந்த 2 திராவிட ஆட்சிகளை அகற்றுவதற்கு ஒரு 3ஆவதாக ஒரு சக்தியை உருவாக்கணும்னா இந்த மாதிரியான திரைப்பிரபலங்களை பயன்படுத்துறது எதுவும் தவறும் இல்லை, அது ஒரு வியூகமா இருக்குது அப்படிங்கிறாரு. உங்களை எல்லாம் மக்கள் ஏற்கல, அப்படியான சூழல் நீங்க எல்லாம் பல காலம் போராடி பார்த்துட்டீங்க, உங்களால முடியல, ஆனால் இப்படியானவர்களை வைத்துதான் நாங்க மாற்று அரசியலை கொண்டு வர வேண்டியிருக்கு. தோல்வி இல்ல, அதான் இந்த தோல்வி என்கிற இந்த தாழ்வு மனப்பான்மை தான் தமிழர்களை இன்றைக்கு அணு அணுவாக சாகடித்துக் கொண்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் நாம் மத்திய அரசிடம் போய் அங்கு மண்டியிட்டு பிச்சை கேட்கிற ஒரு அவலத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த அவலத்தை உடைத்தெறிவதற்கு இந்த தமிழ் சமூகம் மீண்டும் ஒரு மிகப்பெரிய மாபெரும் ஒரு மக்கள் புரட்சியை எதிர்கொள்ள வேண்டிய காலத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த மக்களை அந்த மக்கள் புரட்சிக்கு தயார்படுத்துகிற வேலையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ரஜினிகாந்த் இல்லை, இந்த கமலஹாசன் இல்லை, இவர்களையும் தாண்டி எவர் வந்தாலும் அவரை எதிர்கொள்வதற்கு என் தமிழினத்தின் இளைய தலைமுறை மாணவர் படை தயாராகி கொண்டிருக்கிறது. இனி திரைத்துறையிலிருந்து எங்களுக்கான முதல்வரை தேர்வு செய்கிற இடத்தில் நாங்கள் இல்லை என்கிற தெளிவான புரிதலுக்கும் பார்வைக்கு என் தமிழ் சமூகம் வரும் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் களமாடி கொண்டிருக்கிறோம். திரும்ப உங்களுடைய இறுதியான பார்வை. ரஜினிகாந்த் அவர்களோ அல்லது கமல்ஹாசன் அவர்களோ அரசியலுக்கு வந்து அவர்கள் ஆட்சியை ஒருவேளை கைப்பற்றினால் ஊழலற்ற ஆட்சி நிர்வாகத்தை அவர்களால் தர முடியுமா என்பது இன்னொரு $1 மில்லியன் கொஸ்டின். அதுக்கு தான் ரொம்ப எச்சரிக்கையாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் சிஸ்டமே சரியில்லை, ஏன்னா நாங்கள் முயற்சி பண்ணோம் ஆனால் எங்களால் கரப்ஷனை ஒழிக்க முடியல அப்படின்னு நாளைக்கு சொல்றதுக்கு இது ரொம்ப ஏதுவாக இருக்கும். எனவே ஊழலற்ற ஆட்சி நிர்வாகத்தை நடிகர்களால் தர முடியுமா?
அல்லது யாரால் தர முடியும் அப்படிங்கிற கேள்வியோட தான் இதுக்கு நம்ம வந்து விடை தேடணும். ரெண்டாவது, என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்தை நான் சொல்ல விரும்புவது, ஊழலை விட மிக மோசமானது, கொடூரமானது, பயங்கரமானது, ஆபத்தானது, தீங்கானது, கேடானது மதவாதம். இந்த மதவாதத்தை உயர்த்தி பிடிக்கிற பாரதிய ஜனதா தமிழகத்தில் காலூன்றுவது ஆபத்தானது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பாரதிய ஜனதா கருத்துக்கு ஆதரவாக வலு சேர்க்கக்கூடிய வகையில் ரஜினி அவர்களோ கமல்ஹாசன் அவர்களோ இருந்தால் அதை எதிர்க்கிற முதல் கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கும். திரு மல்லேசெட்டி, உங்களுடைய இறுதியான கருத்துக்கள். இன்றைக்கு இருக்கின்ற காலகட்டத்தில் ஊழல் என்பது மிகப்பெரிய பிரதானமாக இருக்கிறது. இதுக்கு ஒரு மாற்று வேண்டும் என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் உருவாகி இருக்கிறது. இதுல என்னன்னா, பூனையும் சைவம் என்று சொல்கிறது, கொக்கும் நான் சைவம் என்று வாதாடுகிறது. ஆனா கூடையில் இந்த மீனை தான் காணும். அப்படி என்றால் இந்த ஊழலுக்கான ஆணிவேரை அப்புறப்படுத்த வேண்டும் என்று எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிப்போம் என்பது ஆகாயத்தில் கோட்டை கட்டலாம், ஆனால் அஸ்திவாரத்தை நிலத்தில் ஆழமாக அழுத்தமாக போட வேண்டும். அது அஸ்திவாரம் இல்லாத எந்த கோட்டையும் உங்களால் கட்டிட முடியாது. ரொம்ப நேரடியான இறுதி கேள்வி உங்களுக்கு. வேல்முருகன் அவர்கள் வைக்கிற அதே கருத்து தான். உங்களுடைய சொந்த பிரச்சனைகளுக்கே உங்களால எதிர்கொள்ள முடியாத சூழல்ல திரையுலகத்தில் இருக்கிறவங்க பொதுமக்கள் பிரச்சனைக்கு எவ்வளவு தூரம் நிப்பாங்க அப்படிங்கிற அந்த கேள்விதான் முன்வைக்கிறார். சந்தர்ப்பவாதம் அப்படின்னு நடிகர்களை சொல்றவங்க இத்தனை நாளா தமிழ் கலாச்சாரத்தை பத்தி எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாம தொலைக்காட்சி பார்த்துட்டு இருந்தவங்க இன்னைக்கு ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை அது கமல் அப்படிங்கிற காரணத்தினால எதிர்க்கிறதும் சந்தர்ப்பவாதம் தான். கூட்டணி மாதிரி கூட்டணி போறதும், இன்னைக்கு ஊழலே இல்ல இந்த நேரத்துல சைலண்டா ஒருத்தர் ஏன் குரல் கொடுக்கிறாரு அப்படின்னு கேட்கறதும் சந்தர்ப்பவாதம் தான். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் எழுப்புபவர், கோயில்கள்ல பெண்களுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படிங்கறத மறந்துட்டு பேசுறதும் சந்தர்ப்பவாதம் தான். அரசியலே சந்தர்ப்பவாதம் அப்படின்னு இருக்கும் பொழுது ஒரு தனி நபர் அரசியலுக்கே வரல, அவர் கருத்து சொல்றாரு, அவர் சொல்ற மக்களை பொறுத்து. நான் வந்து நடிகையாவோ திரைத்துறையை சேர்ந்தவளாவோ சொல்லல, தனி மனுஷியா ஒரு குடிமகளா மக்கள் பிரதிநிதியா சொல்றேன். அரசியல்வாதி அப்படின்னு சொன்னா அது சந்தர்ப்பவாதி அப்படிங்கிற ஒரு சலிப்பு எங்க மனதுக்குள்ள வந்திருக்கு. அந்த இடத்துல ஊழல் இல்லாத ஒரு அரசை ரஜினியோ கமலோ கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா இப்படிதான் நான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். இது வரைக்கும் ஊழலை மட்டுமே பின்புலமாக நாங்க பார்த்துட்டே இருக்கோம். இப்போ புதுசா யாராச்சும் வந்தா போதும் அப்படிங்கிற நிலைமை. அது நடிகரா தான் ஏற்கனவே திரையுலகத்திலிருந்து பல பேர் வந்தாங்க. அவசியம் இல்லை. ஒரு நல்லவர் வரணும், உண்மையானவர் வரணும், ஊழலற்ற ஆட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மக்கள் சக்தி படைத்தவர் வரணும். இந்த இடத்துல நீங்க போராடுறீங்க, நல்லவர் உண்மையானவர் ஓட்டு போட்டு வர முடியும். நல்லவர் உண்மையானவர் அப்படிங்கிற இந்த அடையாளங்கள் நீங்க சொல்லும் போதுதான் மக்கள் கஷ்டப்படும் போது இந்த நல்லவர் சும்மா இருக்க முடியாது, பிரச்சனைகள் இருக்கும்போது சும்மா இருக்க முடியாது. அதுக்கெல்லாம் எந்த கருத்து சொல்லல. மூடுவதற்கு பெண்கள் வீதிக்கு வந்து போராடுறாங்க, தாக்கப்படுகிறார்கள். அதுக்காக என்ன ஒரு குரல் கொடுத்துருக்காரு? இதுவும் கேள்விதானே. முதலமைச்சர் சொல்றாரு பெண்கள் போராடுவது என்பது ஃபேஷன் ஆயிடுச்சு. தேர்ந்த அரசியல்வாதிகளே அவங்களுடைய நிலைப்பாடுல இதுக்கெல்லாம் குரல் கொடுக்காத போது சினிமாவிலே இன்னைக்கு வரைக்கும் ஒரு அவருடைய வேலையை செவனே செய்து கொண்டு சமூக பொறுப்பாக சில கருத்துக்களை சொல்லக்கூடிய, அது கமலாகட்டும் ரஜினியா இருக்கட்டும், அவங்க வந்து கருத்து ஒண்ணு சொன்னதுனால உடனே களத்துல இறங்கி ஏன் வேலை செய்யல, ஏன் அதுக்கு கருத்து சொல்லல, ஏன் 10 வருஷம் முன்னாடி கருத்து சொல்லல அப்படிங்கறதெல்லாம் வீண்வாதம், விதண்டாவாதம். அவங்க வந்தாங்கன்னா ஊழலற்ற ஆட்சி அனுப்புவாங்களா? இந்த மாதிரி ஜோசியம் சொல்றதுக்கு இந்த வட்டமேஜை சரியான களம் கிடையாது. சிஸ்டம் சரியாக இல்லை, ஆட்சியில ஊழல் அதிகரித்திருக்கிறது என்பதாக பல்வேறு கருத்துக்களை இன்றைக்கு திரையுலகின் உச்ச நட்சத்திரங்களாக இருக்கின்ற திரு ரஜினிகாந்தும் திரு கமல்ஹாசனும் தொடர்ந்து வைக்கின்ற இந்த குற்றச்சாட்டுகள் மீது பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. இவர்களுடைய அரசியல் வருகை என்பது இன்னும் உறுதி செய்யப்படாத நிலையில அதற்கான எதிர்வினைகள் மிக கடுமையாக இருக்கின்றன. குறிப்பாக அரசியல் கட்சிகள் பலரும் கூட அவர்களுடைய அரசியல் விமர்சனங்களை எதிர்க்கிறார்கள். அவர்கள் அரசியலுக்கு வந்து மக்களோடு பழகி அவர்களுக்கான பிரச்சனைகளுக்காக போராடி அதன் பிறகு இந்த கருத்துக்களை முன்வைக்கலாம் என்பதாக அரசியல் கட்சிகள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். இன்னொரு பக்கம் திரைப்பிரபலமாக இருப்பதனாலேயே எல்லா பிரச்சனைகளுக்கும் கருத்து சொல்ல வேண்டுமா என்கிற கேள்வியும் எழுப்பப்படுகிறது. எப்படி இருந்தாலும் இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு அரசியல் வெற்றிடம் உருவாகி இருக்கிறது என்கிற கருத்தின் மையமாக வைத்துக்கொண்டு பலரும் கூட இன்றைக்கு இருக்கின்ற இந்த சூழலை பயன்படுத்த முயற்சிக்கிறார்களா, அந்த முயற்சியின் விளைவுதான் இந்த 2 உச்ச நட்சத்திரங்களுடைய கருத்தா என்பது குறித்து விவாதித்தோம். அடுத்தடுத்த நாட்கள்ல தமிழக அரசியல் என்பது மேலும் சுவாரஸ்யம் கொடுக்கக்கூடியதாக, தமிழக அரசியலில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த வெற்றிடத்தை யார் நிரப்பப் போகிறார்கள் என்பதை கவனிக்கத்தக்கதாக இருந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அனைத்து விருந்தினர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.